கணவன் மனைவிக்குள்ள சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு அதில் சில வழிகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா? குடும்பம்னு இருந்தால் கோபம் வரதான் செய்யும். அது வந்துட்டு போட்டும் பரவாயில்ல. ஆனால் அந்த கோபம் ஒரே நேரத்தில் 2 பேருக்கும் வந்துடாமல் பார்த்துக்கணும். ஒரு சமயத்தில் யாராவது ஒருத்தர் தான் கோபப்படணும், அடுத்தவங்க அமைதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் இவர் அமைதியான உடனே அவங்க ஆரம்பிச்சுக்கலாம். கோபமாக ஏதாவது சொன்னால் உடனே கோபமாக பதில் சொல்லக்கூடாது. கொஞ்சம் பொறுத்து கோபம் தீர்ந்த உடனே அந்த பதிலை சொல்லலாம். அப்போ பதில் கோபமாக இருந்தால் கூட அது அவ்வளோ பெருசாக தெரியாது. அற்ப விஷயத்துக்கெல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கக்கூடாது. உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு தர்க்கம் ஆரம்பமாயிட்டுதுன்னு வச்சுக்கோங்க. கடுமையாக 2 பேரும் விவாதம் பண்ணுறீங்க. உங்களில் ஒருத்தர் இதில் ஜெயிக்கணும்னா அது நீங்களாக இருக்க வேணாம், அடுத்தவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் துணையாக இருங்களேன். அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். ஏதாவது குத்தம் சொல்லணுமா, செஞ்ச தப்பை சுட்டி காட்டணுமா, விமர்சனம் பண்ணணுமா, பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் சொன்னதை அப்படி சொல்கிறத கொஞ்சம் அன்பாக இதமாக சொல்லுங்கள். எப்போ நடந்த தவறுகளை எல்லாம் இப்போ போய் மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு இருக்க வேண்டாம். நான் அப்போவே சொன்னேன் இந்த புடவை வேணாம்னு, நீங்கள் தான் கேட்கல, இப்போ பாருங்கள் கிழிஞ்சு போச்சு இப்படின்னு கத்துனாங்க ஒரு அம்மா. எப்போ சொன்னீங்கன்னு கேட்டால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி சமயத்தில் அப்படிங்கிறாங்க. அது என்ன இன்னும் அப்படியே புதுசாகவே இருக்கும்? உங்களுக்கு அவர் தான் பெருசு, அவருக்கு நீங்கள் தான் பெருசு. அதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கணும். நீ தான் என்னுடைய உலகம்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க? அதெல்லாம் வெறும் வசனமாக போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி கடுமையாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே பாதியில் விட்டுட்டு படுக்கைக்கு போயிடக்கூடாது. சொச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம்னு. அப்படி போனால் தூக்கம் வராது. பிரச்சனையை ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகணும். ஒரு நாளில் ஒரு தடவையாவது உங்கள் ஜோடியை பாராட்டி நல்ல விதமாக கனிவாக ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணீங்க. ஏதாவது தப்பு பண்ணிவிட்டீங்கன்னா பரவாயில்ல, அதை ஒத்துக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாராக இருக்கணும். அது ஒன்றும் கேவலம் கிடையாது. வீட்டுக்குள்ளே தானே கேட்க போகிறீங்க, வெளியில் யாருக்கு தெரிய போகுதோ? எப்படியோ உங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஆனால் சரிதான். ஒரு தகராறுன்னு எடுத்துக்கிட்டா குறைஞ்சபட்சம் அதுக்கு 2 பேர் தேவை. தனியாகவே உட்காந்துக்கிட்டு நான் இப்போ தகராறு பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. 2 பேர் தகராறு பண்ணுறாங்கன்னா பொதுவாக அந்த 2 பேரில் யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்க பேரில் தான் தப்பு இருக்கும். அதை மனசில் வச்சுக்கணும். இதெல்லாம் தான் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கிற வழிமுறைகள். இவ்வளவும் சரியாக வரலைன்னா அப்புறமா சொல்லுங்கள், வேறு புத்தகம் ஏதாவது இருக்கான்னு தேடுவோம். இந்த உலகத்தில் எவ்வளவோ உயிரினங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சண்டை போடுது. இப்போ 2 மாடு சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணும்? 2 முட்டிக்கும். அதுக்கு சண்டை போடுறதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கொம்பு. 2 சேவல் சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கால் நகம். காலால் தான் அது ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கும். ஆனால் 2 மனுஷன் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுக்கோங்க, இவன் இன்னதை தான் ஆயுதமாக உபயோகப்படுத்துவான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. கல்லை எடுப்பான், கத்தி எடுப்பான், துப்பாக்கி எடுப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். வாயால் திட்டுவான், கையால் அடிப்பான், காலால் உதைப்பான், சகலகலா வல்லவன். விலங்குகள்லாம் பொதுவாக வாயை சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துது. ஆனால் இவனுக்கு சாப்பிட்றதுக்கும் அதுதான், சாப்பிட்டு விட்டு திட்டுறதுக்கும் அதுதான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கெட்டிக்கிறேன். அதாவது நாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்லை, கோழிகள் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். எதுக்காக? கோழிகள் சண்டை போடாமல் இருந்தால் நிறைய முட்டைகள் போடுமா, அதுக்காக தான் இந்த அக்கறை. கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது பண்ணையில் இருக்கிற கோழிகளுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துடும். அதனால் முட்டை உற்பத்தி குறைஞ்சிரும். சரி, இதுக்கு என்ன பண்ணுறது? பண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டு தினமும் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்க முடியுமா? அமெரிக்காவில் கோழி பண்ணை வச்சிருக்கிற ஒருத்தர் இதை பற்றி யோசனை பண்ணி பார்த்தாராம். ஒரு வழியையும் கண்டுபிடிச்சிருக்கார். கோழிக்கெல்லாம் மூக்கு கண்ணாடி மாட்டி விட்டுட்டோம்னா அது சண்டை போடுற குணம் குறைஞ்சிரும், முட்டை அதிகமாகிடும். அந்த கண்ணாடியில் உள்ள லென்ஸு சிவப்பு நிறத்தில் இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாராம். இது ஏற்கனவே நடைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் எல்லா கோழிக்கும் சிவப்பு மூக்கு கண்ணாடி எப்படி மாட்டி விடுறது? அப்படியே மாட்டி விட்டாலும் அது நழுவாமல் இருக்கணுமே. இப்போ நாமெல்லாம் நடு விரலால் மூக்கு கண்ணாடி நடுவில் தொட்டு அப்படி ஸ்டைலாக சரி பண்ணிக்கிறோம். அது மாதிரி கோழி எப்படி சரி பண்ணிக்கும்? இதுதான் பிரச்சனை. இதுக்கு அவர் என்ன வழி கண்டுபிடிச்சாருன்னா, கோழிக்கெல்லாம் மூக்கு கண்ணாடிக்கு பதிலாக விழியொட்டு வில்லைகள், கான்டாக்ட் லென்ஸ், அதை பொருத்தி விட்டா என்ன அப்படின்னு யோசனை பண்ணார். அதே மாதிரி பண்ணார். அதே மாதிரி செஞ்சு பார்த்தார், வெற்றி. அதுக்கப்புறம் கோழியெல்லாம் சண்டை போட்டுக்கலையாம், சமாதான பிரியர்கள் ஆகிட்டு தான். கோழிகளுக்கு இயல்பாகவே சண்டை போடுற குணம் உண்டு. ஆனால் அதோட கண்ணுக்கு பார்க்குற பொருள்லாம் ரோஜா நிறத்துலையோ அல்லது இன்னும் சொல்ல போனால் அழுத்தமான சிவப்பு நிறத்துலையோ தெரிஞ்சதுன்னா சண்டை போடுற குணம் குறைஞ்சிருதான்.
அந்த சமயத்தில் அது அதிகமாகவும் முட்டையிட ஆரம்பிச்சுடுதான். அதே நேரத்தில் இறை எடுக்கிறத கூட குறைச்சிக்குதான். இது ஏன் இப்படி பண்ணுதுங்கிறது விஞ்ஞானிகளுக்கு இன்னமும் புரியலையா. எப்படியோ அமெரிக்க கோழிகள்லாம் கான்டாக்ட் லென்ஸ் பொருத்திக்க ஆரம்பிச்சாச்சு. கோழி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு சில வினாடிகளில் அதை பொருத்தி விட்றாங்களாம். கோழியோட ஆயுள் பூரா அது அப்படியே இருக்குமா. பண்ணையில் முட்டை உற்பத்தி குறைஞ்சா இது மாதிரி விஞ்ஞானபூர்வமாக பரிகாரம் தேடுறது தான் நல்லது. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் அவர் ஒரு கோழி பண்ணை வச்சுருந்தார். அந்த பண்ணையில் பாதி கோழி திடீர்னு செத்து போச்சு. உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போக வேண்டியது தானே. அங்கே போகல. உள்ளூரில் மந்திரம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சாமியார்கிட்ட போனார். அவர் காலில் விழுந்தார். சாமி, என் பண்ணையில் பாதி கோழி செத்து போட்டுதுன்னார். சாமியார் யோசனை பண்ணார். சரி, பண்ணையில் வாசப்படி கிழக்கு பக்கமாக வச்சிருக்கியா மேற்கு பக்கமாக வச்சிருக்கியான்னு கேட்டார். கிழக்கு பக்கமாக இருக்குன்னார் அவர். அதுதான் தப்பு, மேற்கு பக்கமாக அதை மாற்று சரியாக போடும்னாராம். அதே போல் இவர் போய் மாற்றிவிட்டார். அப்பவும் பாதி செத்து போச்சு. மறுபடியும் சொன்னார், சாமி மறுபடியும் பாதி கோழி செத்து போட்டுதேன்னார். சரி, கூரை எப்படி போட்டிருக்க, ஓடு போட்டிருக்கியா இல்லை கீத்து போட்டிருக்கியான்னார். ஓடு போட்டிருக்கேன்னாராம் அவர். அதுதான் தப்பு, கீத்து போட்டுரும் சரியாக போடும்னாராம். சரின்னு போய் அதையும் மாற்றி பார்த்தார். மறுபடியும் போயிட்டுது, கோழி செத்து போச்சு. வந்தார். மறுபடியும் பாதி செத்து போச்சு சாமின்னு வந்தார். இவரும் யோசனையை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறார். இப்படி அவரும் மாற்றி மாற்றி பார்த்தார். 6வது தடவையாக அவரை தேடிட்டு வந்தார். அந்த சமயத்தில் இவர் ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணி பார்த்துட்டு, அது சரிப்பா, நீயும் என்கிட்ட சளைக்காமல் வந்துகிட்டு இருக்கிற, நானும் யோசனை சொல்லிகிட்டு இருக்கேன். இப்பவும் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட யோசனை நிறையா இருக்குது. ஆனால் சோதிக்கிறதுக்கு உங்ககிட்ட கோழி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னாராம் இவர். ஒரு தெருவில் சில சிறுவர்கள் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு உயரமான கல்லை நடுத்தெருவில் வச்சு அதை சுற்றி சுற்றி ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன விளையாட்டோ அவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் அப்படி விளையாடிக்கிட்டு இருந்தவங்க விளையாடி முடிச்சதும் அந்த கல்லை நடுத்தெருவில் அப்படியே விட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வழியாக 2 பெண்கள் பேசிக்கிட்டே வந்தாங்க. பேச்சு சுவாரஸ்யத்தில் நடுத்தெருவில் இருந்த அந்த கல்லை கவனிக்கல. காலில் இடிச்சுட்டுது, லேசாக ரத்தம் வந்துட்டுது, வலி தாங்கலை. காலில் இடிச்சுக்கிட்ட பொண்ணு திட்ட ஆரம்பிச்சுட்டுது. வர வர ஊர் உலகம் ரொம்ப கெட்டு போச்சு, யாருக்கும் பொறுப்பே கிடையாது பாரு, இப்படி நடுத்தருவில் பொறுப்பு இல்லாமல் இப்படி கல்லை போட்டு வச்சிருக்கிறாங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வாலிபன் அந்த வழியாக வந்தான். அந்த கல்லை பார்த்தான், நின்னான். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணான். என்ன பண்ணலாம்னு பார்த்தான். தன்னுடைய வீரத்தையும் பலத்தையும் காட்டணும்னு நினைச்சான். பின்னாடி போனான். அப்புறம் வேகமாக ஓடி ஒரு சின்ன ஹை ஜம்ப், அப்படியே துள்ளி குதிச்சான். துள்ளி குதிச்சு தாண்டி அந்த பக்கமாக போய் விழுந்தான். அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். அடுத்தபடியாக ஒரு காதல் ஜோடி அந்த வழியாக வந்தது. நடுத்தெருவில் கல் கண்ணில் பட்டது. அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடுவில் கல் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் 2 பேரும் விலகி மறுபடியும் இந்த பக்கம் சேர்ந்து போகணும். கொஞ்ச நேரம் நாம் பிரிய வேண்டி இருக்குதே அப்படின்னு வருத்தத்தோட முணுமுணுத்துக்கிட்டே இந்த பக்கம் வந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல சேர்ந்து அவங்க பாட்டுக்கு எதிர்காலத்தை பற்றி கற்பனை பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க. கடைசியாக அந்த வழியாக பார்வை இல்லாத ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கார். அவர் கையில் வழக்கமாக வச்சிருக்கிற அந்த ஊன்றுகோல், கையில் இருக்கிற அந்த ஊன்றுகோலால் தனக்கு முன்னாடி அப்படியும் இப்படியும் அப்படியே தட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டே அவர் மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். வழியில் இருக்கிற அந்த கல் தட்டுப்பட்டுது. உடனே நடுத்தெருவில் ஒரு கல் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். உடனே குனிஞ்சார். அந்த கல்லை தடவி பார்த்து எடுத்தார். தெரு ஓரமாக கொண்டுட்டு போய் போட்டார். அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு அவர் வழியில் நடந்து போனார். இப்போ இதில் பல பேர் வந்தாங்க போனாங்க. இவங்களில் பார்வை உள்ளவங்க யார், பார்வை இல்லாதவங்க யார்? இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு பல பேர் இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் பார்க்கறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கார். ஒரு தெரு வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். இருட்டு நேரம். வழியில் ஒரு பெரிய கல் கிடந்தது, கருங்கல். பார்த்தார். கொஞ்ச நேரம் யோசிச்சார். போய் தூக்கி பார்த்தா ரொம்ப கனமாக இருந்தது. இன்னொரு ஆள் சேர்ந்தாதான் தூக்க முடியும். இவர் உடனே ரோட்டோரமாக போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டார். 2 பக்கமும் பார்த்துக்கிட்டே இருக்கார், யாராவது வர்றாங்களான்னு. கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்தார். இவருக்கு தெரிஞ்சவர். என்னங்க இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துருக்குறீங்கன்னு கேட்டார் அவர். அதோ அந்த கருங்கல் அப்படின்னு சுட்டி காட்டினார். ஓ, அதை தூக்கி ஓரமாக போடணுமா? வாங்க 2 பேரும் தூக்கலான்னார் வந்தவர். நான் அதுக்காக உட்காந்துருக்கலேன்னார் இவர். பின்ன வேற எதுக்காகன்னார் அவர். ஒரு மனுஷன் கருங்கல்லில் காலை இடிச்சுக்கிட்டான்னா எப்படி துள்ளுவான்னு பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. அதுக்காக தான் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னாராம். ஒருத்தர் ரொம்ப அவசரமாக போயிட்டு இருந்தார். எங்கே சார் போகிறீங்கன்னு கேட்டோம். எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கு, அதுதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கேன், பார்த்துட்டு வரலாம்னு அப்படின்னார்.
அப்படின்னா கொஞ்சம் இப்படி உட்காருங்க அப்படின்னோம். சில விவரமெல்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கிட்டு போங்க அப்படின்னோம். உட்காந்தார். அப்புறம் சொல்ல ஆரம்பித்தோம். புதுசாக பிறந்திருக்கிற ஒரு குழந்தைய பார்க்க போகிறதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அதில் ரொம்பவும் கவனமாக நடந்துக்கணும். புது குழந்தைக்கு நோய் சுலபமாக தொற்றும். முக்கியமாக காற்று மூலமாக பரவுகிற நோய்கள் சுலபமாக வந்துடும். அதனால் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா குழந்தைய விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது தான் நல்லது. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக உள்ள ஒரு கிருமி கூட குழந்தைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ஒரு கிருமியாக இருக்கும். சில வெளிநாடுகளில் எப்படி தெரியுமா, பிறந்த குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ரூமுக்கு போகணும்னா போகிறவங்க முகமூடி போட்டுக்கணும், காலணிகளை மாற்றிக்கணும், அவ்வளவு சுத்தமாக உள்ளே போய் பார்த்துட்டு வரணும். பொதுவாக சில ஆஸ்பத்திரிகளில் பார்த்தீங்கன்னா பார்வையாளர்கள் நேரத்தில் விசிட்டிங் ஹவர்ஸ் தாயை விட்டு குழந்தைய தனியாக பிரித்து வச்சுருவாங்க. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த நேரம் பல பேர் வருவாங்க போவாங்க. அவங்க கை கால் சுத்தமாக இருக்காது. சுத்தம் இல்லாத கைகள் மூலமாக கிருமிகள் பரவும். சுத்தம் இல்லாத கைன்னா மண்ணு தூசி படிஞ்சிருக்கிற கை மட்டும் தான் அர்த்தம் இல்லை. சாலையில் கையை வீசிக்கிட்டு நடந்து வர்றீங்க, குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது கூட சுத்தம் இல்லாத கை தான். தாயை தவிர மற்றவங்க குழந்தைய தூக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. தாய் கூட அளவோட கொஞ்சிறதோடு நிறுத்திக்கணும். புதுசாக ஒரு குழந்தைய பெற்றிருக்கிற பொண்ணுக்கிட்ட மற்ற தாய்மார்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைய அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும் அப்படின்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஓவராக அறிவுரை பண்ணுறது அந்த பொண்ணை குழப்பி விட்டுரும். அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த பெண்ணே ஏதாவது கேட்டால் கூட டாக்டர் சொல்ல வேண்டிய விவரங்களை எல்லாம் நாமே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. புதுசாக பிறந்திருக்கிற குழந்தைய மட்டும்தான் இப்படி பார்க்கணும்னு இல்லை. ஒரு நோயாளி குழந்தைய பார்க்க போகிறதுனா கூட ரொம்ப எச்சரிக்கையாக தான் நடந்துக்கணும். ஒரு தின்பண்டமோ விளையாட்டு சாமானோ அந்த குழந்தைக்கு நாம் வாங்கிட்டு போகிறதா வச்சுக்குவோம். அதை நேராக கொண்டுகிட்டு போய் அந்த குழந்தைகிட்டே கொடுக்கக்கூடாது. அதோட அப்பா அம்மாக்கிட்ட ரகசியமாக கொடுக்கலாம். அவங்க முடிவு பண்ணட்டும் குழந்தைகிட்ட அதை கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத. அவங்களுக்கு தான் தெரியும் அதோட மனசும் உடம்பும். உங்கள் அக்கறையை காட்டுறதா நினச்சிக்கிட்டு குழந்தை வாயில் எதையும் கொண்டுட்டு போய் போடாதீங்க. போகிறப்போ உங்கள் வீட்டு குழந்தையும் அழைச்சிட்டு போகாதீங்க. இது நோயை வாங்கிட்டு வந்துடும், அல்லது புதுசாக ஒரு நோயை அதுகிட்ட கொடுத்துட்டு வந்துடும். என்னதான் உங்களுக்கு பழக்கமான குழந்தையா இருந்தால் கூட அதுக்கு விருப்பம் இல்லைன்னா பேசக்கூடாது. அங்கே போய் அவங்க பள்ளிக்கூடத்தை ஞாபகப்படுத்திட்டு இருக்கக்கூடாது. நோயில் இருக்கிறப்ப ஸ்கூலை பற்றி பேச அது விரும்பாது. ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில் புறப்படுறப்போ குழந்தைகிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு புறப்பட்டா போதும். குழந்தை கோபிச்சிக்காது. சமூக சம்பிரதாயத்தை பற்றி அது கவலைப்படுறதில்லை. இப்படி எல்லா விவரமும் நம்ம எதிரில் உட்காந்துருந்தவங்க கிட்ட சொல்லி முடித்தோம். ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டார். குழந்தைங்க கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் தான் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு இல்லை, வளர்ந்த பிறகு இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு பையன் பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தான். முகம் பூரா நகத்தால் கீறி இருந்தது. அப்பா பார்த்து பயந்துட்டார். யாருடா உன்னை இப்படி பண்ணது அப்படின்னார். என் கூட படிக்கிற இன்னொரு பையன்னா. நாளைக்கு உன் கூட பள்ளிக்கூடத்துக்கு வர்றேன், நீ எனக்கு அவனை அடையாளம் காட்ட முடியுமான்னார். அது ரொம்ப சுலபம் நான் பையன். எப்படின்னார் அப்பா. அவன் காதில் ஒன்றை கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இதோ என் பையில் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறான் அந்த பையன். ஒருத்தர் இருக்கார், நல்ல உத்தியோகத்தில் தான் இருக்கிறார். ஆனால் எப்போ பார்த்தாலும் முகத்தை வெறுப்பாக வச்சுருப்பார். அப்படியே வருவார் போவார். ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு விசாரித்தோம். ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு இருக்கு சார் அப்படின்னார். உங்கள் வேலை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டோம். இல்லைன்னார். இப்படிப்பட்டவங்க வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியாது. இது நிபுணர்கள் கருத்து. வேலையை நேசிக்க தெரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறாங்க அவங்க. எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் வெற்றிகரமாக இருக்கிறவங்கள விசாரித்து பாருங்கள். எனக்கு என்னுடைய வேலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாக தான் இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் அது வெற்றிகரமாக இருக்க முடியுது அவங்களால. ஒருத்தனுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கே அவனுடைய தொழிலாக இருந்துட்டுதுன்னா அவனை மாதிரி கொடுத்து வச்சவன் வேற யாரும் இல்லை அப்படிங்கிறார் பெர்னாட் ஷா. ஒரு தடவை மன்னர் ஹுமாயூன் உயிரை தண்ணீர் முண்டு ஊற்றுகிற தொழிலாளி ஒருத்தர் காப்பாற்றினாராம் அந்த ஹுமாயூன் உயிரை. உடனே மன்னர் கேட்டிருக்கார், உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு தரேன், உயர் பதவி வேணுமா அப்படின்னு கேட்டாராம். மன்னா, மக்களின் தாகம் தீர்க்கக்கூடிய இந்த பணியை விட உயர்ந்தது உண்டா அப்படின்னாராம் அந்த தொழிலாளி. அவரால் அவருடைய வேலையை நேசிக்க முடிஞ்சுது, அதனால் மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்சுது. நாமெல்லாம் அப்படி இல்லை. வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கோம். கிடைச்சதுக்கப்புறம் ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு ரொம்பவும் அழுத்துக்குவோம். சரி, நாம் இருக்கிற இடத்துல நாம் வெற்றிகரமாக இருக்க வழி உண்டா அப்படின்னா உண்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது மன இயல் நிபுணர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அதுக்கு முக்கியமாக 6 வழிகள் சொல்கிறாங்க.
நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறவரா அப்படின்னா இதை கேளுங்க. அதாவது உங்கள் மேலதிகாரி எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேலை இருக்குதா? அப்படி இல்லைன்னா முதல்ல உங்கள் வேலையின் தரம் உயரணும். உங்களுக்கு மேலே கீழே வேலை பார்க்குற பணியாளர்கள்கிட்ட நல்ல விதமாக பழகுறீங்களா? அந்த உறவு முறையில் ஏதாவது குறை இருந்தால் அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணுங்க. நம்பிக்கைக்கு உரியவர் அப்படின்னு நீங்கள் பேர் எடுக்கணும். நீங்கள் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணும். உங்கள் தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது மனம் உடல் ரெண்டும் சம்பந்தப்பட்டது. அதனால் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும், உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். உங்களுடைய நிர்வாகம் செயல்படுற விதத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுடைய நிர்வாகம் இப்போ ஒரு காரியம் செய்யுதுன்னு வச்சுங்க, ஏன் அப்படி செய்யுது, எதுக்காக அப்படி செய்யுது, அதனுடைய குறிக்கோள் என்ன, அது நீடிக்கிறதுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சிரிப்புக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாது. நல்லா சிரிக்கணும், அப்போ தான் அது திரும்ப கிடைக்கும். கடந்த கால தோல்வியை பற்றி கவலைப்படக்கூடாது. முதலாளி விருப்பம் தெரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது தான். அதுக்காக காக்கா பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு பொறுப்பான வேலை கிடைக்குது, உடனே சத்தம் குழப்பம் அப்படின்னு சூழ்நிலையை இறுக்கமாக ஆக்கிடக்கூடாது. எந்த சூழலையும் இயல்பாக கையாளக்கூடியவர் அப்படிங்கிறத காட்டணும். இதெல்லாம் உங்கள் துறையில் நீங்கள் வெற்றி பெற நிபுணர்கள் சொல்கிற யோசனைகள். இவ்வளவு விவரமும் சொல்லிவிட்டு ஒருத்தரை பார்த்து கேட்டோம், இப்போ சொல்லுங்க, நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னோம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னார். சரி, என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னார். அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு நாள் தன்னோட கோச்சு வண்டியில் தலைநகரான வாஷிங்டனுக்கு போயிட்டு இருக்கிறார். கோச்சு வண்டி ஒரு சாலையில் போயிட்டு இருக்கு. அந்த சாலைக்கு ஒரு பக்கத்தில் பயங்கரமான சதுப்பு நிலம். சதுப்பு நிலம்னா அது புதைகுழி, புதை மணல்ங்கிறோம்ல, அது மாதிரி. அந்த சதுப்பு நிலத்தில் யாராவது மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான், ஆளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள அமுக்கிவிடும். தப்பிச்சு கரையேறது கஷ்டம். அப்படிப்பட்ட நிலம் அது. ஆப்ரஹாம் லிங்கன் ஏதோ ஒரு முக்கியமான அரசாங்க வேலையாக போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். அதனால் அந்த சமயத்தில் அவர் விலை உசந்த ஆடைகளை அணிஞ்சிருக்கிறார். அப்படி அவர் அந்த கோச்சு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் ஒரு காட்சி அவர் கண்ணில் பட்டுட்டுது. என்ன தெரியுமா? ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்த சதுப்பு நிலத்தில் ஒரு இளம் பன்றி குட்டி சிக்கிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்குது. பரிதாபமாக கத்திக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தார் லிங்கன். அவருக்கு என்ன மாதிரி ஆயிட்டுது. உடனே வண்டியை நிறுத்த சொன்னார். கீழே இறங்கினார். தன்னோட விலை உசந்த ஆடைகளை பற்றி லட்சியம் பண்ணவே இல்லை. தனக்கே ஆபத்து வரலாம்ங்கிறத பற்றியும் கவலைப்படலை. தான் ஒரு குடியரசுத் தலைவருங்கிறத பற்றியும் அவர் நினச்சி பார்க்கல. நேராக அந்த சதுப்பு நிலம் பக்கமாக போனார். அந்த சேத்துல இறங்கி பன்றிக்குட்டியை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியாக கோச்சு வண்டியில் ஏறி வெள்ள மாளிகைக்கு வந்து சேர்ந்தார். ட்ரெஸ்ஸு உடம்பு பூரா சேரு சகதி. பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போச்சு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இவர் நேராக ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறதுக்காக போனார். கோச்சு வண்டி ஓட்டிகிட்டு வந்தவங்கிட்ட போய் எல்லாரும் கேட்டாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. அவர் வர்ற வழியில் நடந்த விவரத்தை சொன்னார். ஆப்ரஹாம் லிங்கனுடைய இந்த இறக்க குணத்தை எல்லாரும் பாராட்டினாங்களாம், புகழ்ந்தாங்களாம். ஆனால் இதுக்கு லிங்கன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? தயவு பண்ணி இந்த புகழ்ச்சியான பேச்சையெல்லாம் ஒதுக்குங்க, அதெல்லாம் வேணாம். அந்த சின்ன பிராணி சகதியில் மாட்டிக்கிட்டு துடிச்சிக்கிட்டு இருந்தது, அதை பார்த்தேன். உடனே என்னுடைய இதயத்தில் ஒரு முள்ளு தைச்சது மாதிரி ஒரு உணர்வு. அந்த முள்ளை பிடுங்கி எறிஞ்சேன், அவ்வளவுதான். உண்மையில் அந்த பிராணிக்கு நான் உதவினேங்கிறத விட எனக்கு ஏற்பட்ட இன்னலை போக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் பொருத்தம். அப்படி இருக்கிறப்போ இதில் புகழறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னார் ஆப்ரஹாம் லிங்கன். எவ்வளவு யதார்த்தமான வார்த்தைகள் பாருங்க. இந்த காலத்தில் நம்மளையும் பல பேர் அப்படி உண்டு. நீச்சல் தெரியாத ஒரு ஆள் தண்ணியில் இறங்கிட்டான். தண்ணி ஆழம்ங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சுது. தத்தளிக்க ஆரம்பிச்சுட்டான். வாழ் வாழ்னு கத்துறான். கரையில் நின்றுட்டு இருந்த ஒருத்தர் இதை பார்த்தார். உடனே அவருக்கு இதயத்தில் முள்ளு தைச்சது மாதிரி ஒரு உணர்வு. உடனே குபீர்னு தண்ணியில் பாய்ஞ்சார். அவரை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்தார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் காப்பாற்றின அந்த ஆளை பாராட்டி புகழ்ந்தார். என்ன புகழாதீங்க சார் அப்படின்னார் அவர். ஏன்னு கேட்டார் இவர். நான் அந்த ஆளை ஏன் காப்பாற்றினேன் தெரியுமா? அவன் நேற்றுக்கு என்கிட்ட 300 ரூபா கடன் வாங்கியிருக்கிறான். இவன் தண்ணியில் போட்டான்னா நான் கொடுத்த கடனும் தண்ணியில் போடும். அதனால தான் விழுந்து காப்பாற்றினேன் அப்படின்னா அந்த ஆள். அன்பா இருக்கணும்னு அநேக பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாமளும் அதை கேட்டுட்டு
அன்பு காட்டுறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம். அதை வாங்கறதுக்கு தான் ஆளை காணும். இருந்தாலும் அன்புல எத்தனையோ வகை உண்டு. அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அன்பு காட்ட ஆரம்பிக்கணும். வகையை புரிஞ்சுக்காம அன்பு காட்டினா வம்புல மாட்டிக்க வேண்டியதுதான். அன்புன்னா சாதாரணமா நினைச்சு விடாதீங்க. அதுல எவ்வளவு விதம் தெரியுமா? இரக்கம், கருணை, காருண்யம், பந்துத்துவம், பட்சம், பாசம், நேசம், விசுவாசம், அபிமானம், காதல், பக்தி, இப்படி பல விதமா அதை பத்தி சொல்லி வச்சிருக்கிறாங்க பெரியவங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம கேள்விப்பட்டதுதான். இருந்தாலும் அதுகளுக்குள்ள என்ன வித்தியாசம்னு கேட்டா சரியா சொல்ல தெரியாது. அதனால இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பெரியவங்க என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். எளியவர்கள் மேல செலுத்துற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு இரக்கம்னு பேரு. அறிவு பலம், சரீர பலம், இது ரெண்டும் இல்லாதவங்க மேல, அதாவது வலிமையற்றவர்கள் மேல செலுத்துற அன்பு இருக்கு பாருங்க, அதுதான் கருணை. எறும்புல இருந்து யானை வரைக்கும் சகல ஜீவராசிகள் மேலேயும் காட்டுற அன்புக்கு காருண்யம்னு பேரு, ஜீவகாருண்யம். சிவி சக்கரவர்த்தி காட்டின அன்பு இந்த ரகம். உறவினர்கள், சொந்தக்காரங்க, அவங்க வசதியா இருந்தாலும் வறுமையில இருந்தாலும் வித்தியாசம் இல்லாம காட்டுற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு பந்துத்துவம். ஒரு எஜமானன் வேலையாள்கிட்ட காட்டுற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு தான் பட்சம். அவனும் தன்னை மாதிரி மனுஷன்தாங்கிற நினைப்பு வேணும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேல, ஒரு குழந்தை தன்னுடைய தாய் மேல செலுத்துற அன்புக்கு பாசம்னு பேரு. ஈருடல் ஓர் உயிர்னு நினைக்கிறது இது. ராமரும் கௌசலையும் இதுக்கு உதாரணம். தம்மை ஒத்த நண்பர்கள் கிட்ட செலுத்துற அன்புக்கு நேசம்னு பேரு. வயசு, செல்வம், அந்தஸ்து, இந்த வித்தியாசமெல்லாம் பார்க்காம அவங்க சுக துக்கத்துல சமபங்கு எடுத்துக்கிறது இது. கிருஷ்ணன் குசேலர்கிட்ட காட்டினது இந்த ரகம். வேலை செய்யறவன் முதலாளி கிட்ட காட்டுற அன்புக்கு விசுவாசம்னு பேரு. தேசத்து மேலையும் தாய்மொழி பேர்லையும் செலுத்துற அன்புக்கு அபிமானம்னு பேரு. தேசாபிமானம்னு சொல்றமே இதுதான். ஒரு கணவன் மனைவி பேர்ல காட்டுற அன்புக்கு காதல்னு பேரு. கடவுள் பேர்ல செலுத்துற அன்புக்கு பக்தின்னு பேரு. இப்படி அன்புல பல ரகம் இருக்கிறப்போ அதுல உள்ள வித்தியாசம் தெரியாம இடம் மாத்தி அன்பு காட்டினா இடைஞ்சல் தான். சரி, இந்த அன்பை பத்தி விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமா தேவைப்படுற ஒண்ணு இந்த அன்புதான்னு சொல்லுது. நெதர்லாந்து விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் முயல் குட்டிகளை 2 பிரிவா பிரிச்சாங்க. 2 குரூப்புக்கும் கொழுப்பு அதிகமா உள்ள ஆகாரத்தையே கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா ஒரு குரூப்புக்கு வெறுமன ஆகாரத்தை கொடுத்ததோட சரி, இன்னொரு குரூப் முயல்களுக்கு ஆகாரம் கொடுத்ததோட நிறுத்திக்கல. அதுக்கு முன்னாடி கூண்டுகளை திறந்து விட்டு முயல்களை கொஞ்ச நேரம் எடுத்து கொஞ்சி விட்டு அதுக்கப்புறமா ஆகாரம் கொடுத்தாராம் ஆராய்ச்சியாளர். இந்த குரூப்புக்கு இதய பாதிப்பு 60% குறைச்சலா இருந்துதான். சில நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு குணமாகிற சக்தி அதிகமா இருக்குது. இது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மனைவி தன் பேர்ல ரொம்ப அன்பா இருக்கிறதாக நினைக்கிறவங்களா இருக்கிறாங்களாம். இதய நோயாளிகள் பல பேரை சந்திச்சு இதய நோய் ஏற்பட என்ன காரணம்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க சொன்ன காரணம்லாம் சாப்பாடு சம்பந்தமா இல்லையா, மனைவி அன்பா இல்ல, இப்படிப்பட்ட காரணத்தை தான் சொல்றாங்களாம். அதனால இதயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க அன்பா இருக்கிறது மாதிரி பாத்துக்குங்க, அதுதான் முக்கியம். ஒருத்தர் முகம் பூரா பிளாஸ்டரி போட்டுக்கிட்டு வந்தார். ரொம்ப கோபமா, என்னங்க ஆச்சுன்னு விசாரிச்சேன். எல்லாம் உங்களால தான் சார்னார். விவரமா சொல்லுங்களேன். என்ன, உங்க தகவலை கேட்டுட்டு ஒரு பூனைக்குட்டியை கையில எடுத்தேன், அன்பா அதை தடவி கொடுக்கறதுக்காக. ஆனா அது முந்திக்கிட்டது, அது என் முகத்தை தடவி கொடுத்துட்டுது, முகம் பூரா நகை கீறல், அதுதான் இப்படி அப்படின்னார். அன்புல அறிவு சேராததுனால வந்த அள்ள அள்ள குறையாதது அட்சய பாத்திரம், அது நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா போட போட நிரம்பாத ஒரு பாத்திரம் உண்டு. அது என்ன தெரியுமா? நம்மள பல பேர்கிட்ட அந்த பாத்திரம் உண்டு. அதுதான் பேராசை அப்படிங்கிற பாத்திரம். அதை நிறைவு செய்யவே முடியாது. பேராசையை பத்தி சுஃபி இலக்கியத்துல ஒரு பிரபலமான கதை உண்டாம். அதை ஒரு பெரியவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு மன்னர் நகர்வலம் போயிட்டு இருக்கார். ஒரு பிச்சைக்காரன் மன்னர் எதிரில் வரான். பிச்சை போடுங்கிறான். என்னுடைய அமைதியை கெடுக்காதே போங்கிறார் மன்னர். அவன் சிரிக்கிறான். அரசே, உங்களுடைய அமைதி கெடக்கூடிய நிலையில் இருந்தா அதுக்கு பேர் அமைதியே கிடையாது அப்படின்னு நானா. எதிரில் நிக்கிறது வெறும் பிச்சைக்காரன் இல்லை, யோகி அப்படிங்கிறத மன்னர் புரிஞ்சுக்கிட்டார். துறவியே, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, கொடுக்குறேன்னாராம். அந்த துறவி மறுபடியும் சிரிக்கிறார். அரசே, உங்களால முடியாததையெல்லாம் கொடுக்க முடியும்னு சத்தியம் செய்யாதீங்க அப்படின்னார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது. என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சார். நகர்வலத்தை பாதியிலேயே நிறுத்தினார். வாங்க அரண்மனைக்குன்னார். துறவியை அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டார்.
துறவி தன்கிட்ட இருந்த பிச்சை பாத்திரத்தை நீட்டினார். இது நிறைய எனக்கு பொற்காசுகள் வேணும் அப்படின்னாராம். அவ்வளவுதானா, இது ஒரு பெரிய காரியமா அப்படின்னு கையை தட்டினாராம் மன்னர். ஒரு பெரிய தாம்பாளம் நிறைய பொற்காசுகள் வந்து சேர்ந்தது. அதை அள்ளி போட்டார். போட போட அந்த பிச்சை பாத்திரம் நிரம்பவே இல்லை. பொற்காசுகள் போட போட அவ்வளவையும் உள்ள வாங்கிக்கிட்டே இருக்குது. அரசாங்க கஜானாவே காலி ஆயிட்டுது. மூட்டை மூட்டையா பொற்காசுகளை கொட்டி பார்த்துட்டாங்க. அது முழுங்கிக்கிட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் அந்த பிச்சை பாத்திரம் வந்து நிரம்பவே இல்லை. அரசர்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. அப்படியே பொத்துன்னு துறவி காலில் விழுந்தார். அப்போ அந்த துறவி சொன்னாராம், மன்னா, இந்த பிச்சை பாத்திரத்தை உங்களால மட்டும் இல்லை, வேற யாராலையும் நிரப்ப முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, இது வந்து சாதாரண பிச்சை பாத்திரம் இல்லை, பேராசைகளோட வாழ்ந்து செத்துப்போன ஒரு மனிதனின் மண்டை ஓடுது அப்படின்னாராம். பாருங்க, இதுதான் அந்த சுஃபி இலக்கிய கதை. செத்த பிறகும் நிறைவு இல்லைன்னா அது எப்பேற்பட்ட பேராசையா இருக்கும்னு யோசிச்சு பார்த்துங்க. நம்மால் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தார். அழகு, அறிவு, படிப்பு எதுவும் தேவையில்லை, பணம் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வச்சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பணக்காரர் கிடைச்சார். அவர் சொன்னார், இதை பாருங்க, எனக்கு 20 வயசுல ஒரு மகள், அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2 லட்சம் பணம் கொடுப்பேன். 25 வயசுல ஒரு பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2.5 லட்சம் தருவேன். 30 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 3 லட்சம் தருவேன். என்ன சொல்ற அப்படின்னாராம். இவன் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் மெதுவாக அவரை நிமிந்து பார்த்து, ஏன் சார், உங்ககிட்ட 50 வயசுல ஏதாவது பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டானா. ஒருத்தர் சிகரெட்டும் கையுமா வந்தார். சார், இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்தி போடணும்னு தான் பார்க்குற, முடியலேன்னார். புகைப்பிடிக்கிறத நிறுத்துறது ரொம்ப சுலபம் சார் அப்படின்னார் இன்னொருத்தர். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டார் அவர். நான் கூட ஏற்கனவே 10 தடவை அந்த பழக்கத்தை நிறுத்தி இருக்கிறேன் சார் அப்படின்னார் இவர். இதுலேருந்து என்ன தெரியுது? புகைப்பழக்கத்தை திடீர்னு விட்டு விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு தெரியுது. இருந்தாலும் இது சம்பந்தமான ஆராய்ச்சி, அனுபவம், இது ரெண்டையும் அடிப்படையாக வச்சு சில வழிமுறைகளை சொல்றாங்க. அதாவது புகைப்பிடிக்கிறத நிறுத்துறதுக்கு 10 வழிகள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா உபயோகப்படுதான்னு பார்க்கலாமே. முதல் கருத்து என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு புகைப்பிடிக்கிற நண்பர்களை விட்டு விலகி இருக்கணும். இதனால புகைப்பிடிக்கிற ஆசை குறையும். அந்த பழக்கத்தை மறுபடியும் ஆரம்பிக்கப்படாதுங்கிற எண்ணம் உறுதிப்படும். 2வது கருத்து, புகைப்பிடிக்கிறதை எதிர்த்து தீவிரமா பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிடணும். அது அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படும், உங்களுக்கும் உபயோகப்படும். உங்க உள்ளுணர்வை அது தூண்டும், உங்களை வந்து உறுதி கொள்ள வைக்கும். 3வது கருத்து என்னன்னா, தினமும் 2 தடவை குளிக்கணும். எப்படி தெரியுமா? முதல்ல வெது வெதுப்பான தண்ணீர், அப்புறம் குளிர்ந்த தண்ணீர், இப்படி மாறி மாறி குளிக்கணுமா. 4வது கருத்து, உடற்பயிற்சிகள் செய்யணும். மூச்சு வாங்குற மாதிரியான பயிற்சிகள் ரொம்ப நல்லதான். பிராணாயாமம் அப்படிங்கிற மூச்சு பயிற்சி ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அப்புறம் 5வது கருத்து, சாப்பாடு வந்து மிதமா இருக்கணும், சீரா இருக்கணும். பச்சை காய்கறிகள், பழங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பராமரிக்கணும். இது வந்து நரம்புகளை வந்து அமைதிப்படுத்தும். 6வது கருத்து என்னன்னா, ரொம்ப நேரம் பசியோடு இருக்கக்கூடாது. புகைப்பிடிக்கிறத நிறுத்த முயற்சி செய்யும் பொழுது எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது. 7வது கருத்து, காப்பி, தேநீர், மதுபானம், அப்புறம் போதைப் பொருள்கள் கலந்த உணவுகள் இதெல்லாம் வேணாம். புகைப்பிடிக்கிறத அதெல்லாம் ஊக்கப்படுத்தும். கடுகு, மிளகு, அப்புறம் காரமான பொருள்களை தவிர்க்கணும். உப்பு அளவை குறைக்கணும். தினமும் 10 குவளை தண்ணீராவது குடிக்கணும். வெறும் தண்ணி புகைப்பிடிக்கிற ஆவலை வந்து தணிக்குதான். 8வது கருத்து, கையில் வந்து சிகரெட்டு, புகையில ஏதாவது இருந்தால் உடனே தூக்கி எறிஞ்சிருங்க. அது கையில் இருக்கிற வரைக்கும் புகைப்பிடிக்கிற ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். 9வது கருத்து என்னன்னா, இறை நம்பிக்கை உள்ளவங்க புகைப்பிடிக்கிற எண்ணம் வர்றப்போவெல்லாம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சுடலாம். 10வது கருத்து, உங்களுக்கு ரொம்பவும் வேண்டியவங்க யாரோ அவங்க கிட்ட எல்லாம் நீங்க புகைப்பிடிக்கிறத நிறுத்தி விட்டதா சொல்லிவிடுங்க. இந்த 10 வழிகளையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டா புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தி விடலாம் அப்படின்னு சொல்றாங்க அனுபவப்பட்டவங்க. முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு முக்கியமான இடத்துல நின்றுகிட்டு இருந்தார் ஒருத்தர். அங்க வந்த இன்னொருத்தர், ஏன் சார், இந்த இடத்துல சிகரெட் பிடிக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்டார். இந்த இடத்துல சிகரெட் பிடிக்க கூடாதுங்க அப்படின்னாரு இவர். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா இந்த இடத்துல கீழே நிறைய சிகரெட் துண்டுகள் கிடக்குதே, அவங்கெல்லாம் யாரு? அவங்கெல்லாம் உங்க மாதிரி என்கிட்ட அனுமதி கேட்காதவங்க அப்படின்னாராம் இவர்.
என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். என்ன யோசனை பண்ணுறீங்கன்னு கேட்டேன். தலைவர் ஆகணும்னு பார்க்குறேன், அதுதான் என்ன வழின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னார். நான் கூட அது மாதிரி யோசித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த யோசனையை கை விட்டுட்டேன் அப்படின்னோம். ஏன்னு கேட்டார். அதுக்கான தகுதிகள் நமக்கு இல்லைங்கிறது புரியுது. அது நமக்கு புரியறத விட நம்ம விட மற்றவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அதனால் பேசாமல் கம்முன்னு இருந்துடுறது தான் நல்லது அப்படின்னோம். தலைவர் ஆகிறதுக்கு தகுதிகள் வேற உண்டோ அப்படின்னு கேட்டார். அவர் யதார்த்தமாக தான் கேட்குறார். நாங்கள் உடனே எங்ககிட்ட இருந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தோம். படித்து பாருங்கன்னு. தலைவர் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பற்றி அதில் போட்டிருக்கிறாங்க. முதல் வழி என்ன தெரியுமா? ஒரு 4 பேர் முன்னாடி இல்லைன்னா ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் பேச போகிறீங்க. அப்போ எப்படி ஆரம்பிக்கணும்னா, உண்மையான புகழ்ச்சி, நேர்மையான பாராட்டு, இதோடு ஆரம்பிக்கணும். எடுத்ததுமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. மக்களை பார்த்து நீங்கள் தான் தப்பு பண்ணிவிட்டீங்க அப்படின்னு நேரடியாக சொல்லக்கூடாது. தவறு இருந்தாலும் அதை மறைமுகமாக ஏதாவது கதை சொல்லி அதிலிருந்து அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி செய்யணும். அடுத்தவங்க பண்ண தப்பு என்னன்னு அலசறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணின தப்பு என்னங்கிறத பற்றியே பேசுங்க. எதுக்கும் நேரடியாக உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி மாதிரி கேட்கணுமா. இப்படி கேட்டால் அது உத்தரவு மாதிரி தெரியாதான். அடுத்தவங்க மரியாதையை காப்பாற்றுறது மாதிரி பேசணுமா. உங்கள் பேச்சு இன்னொருத்தரை அவமானப்படுத்துறது மாதிரி இருக்கக்கூடாதான். ஏண்டா இவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோம்னு யாரும் நினச்சிடக்கூடாது. ஒவ்வொரு சின்ன வளர்ச்சியையும் பாராட்டணும். வெற்றி சாதாரணமாக இருந்தாலும் பாராட்டாமல் இருந்துடக்கூடாது. பாராட்டும் பொழுது தாராளமாக இருக்கணும். குறை சொல்லும் பொழுது கவனமாக இருக்கணும். வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டா அதுக்கப்புறம் வகையாக மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் பேசுறது இன்னொருத்தருக்கு ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் உண்டு பண்ணுறது மாதிரி இருக்கணும். நீங்கள் பேசுறது அடுத்தவங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் எடுத்து விடுறது மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் பேச்சை கேட்டால் கேட்குறவங்களுக்கு ஒரு ஊக்கம் வரணும், உற்சாகம் வரணும். தவறு எதுவாக இருந்தாலும் அதை சுலபமாக திருத்திக்கலாம், சரி பண்ணிக்கலாங்கிறது மாதிரி இருக்கணும் உங்கள் பேச்சு. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துங்க. உங்கள் யோசனையை கேட்டு நடந்துக்கிறதுனால அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த தகுதியெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஒரு சிறந்த தலைவராகலாம் அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கு. இந்த காலத்தில் தலைவர் ஆகிறதுக்கு வேற சில தகுதிகள்லாம் கூட தேவைப்படுது. ஒரு புள்ள தன்னுடைய அப்பா கிட்ட, அப்பா உன்ன மாதிரியே நானும் அரசியலில் சேரணும், தலைவர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், இன்னையிலேருந்து எனக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடு அப்படின்னு கேட்டிருக்கான். அவரும் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஏணியை எடுத்துகிட்டு வந்தாராம். ஒரு செவுத்தில் சாத்தினார். இந்த ஏணியில் ஏறி உயர போய் அங்கே பரன் மேலே இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வாடான் இருக்கார். மகனை பார்த்து, அப்பா ஏணி ரொம்ப உயரமாக இருக்குது, நீ ஜாக்கிரதையாக இதை பிடிச்சிக்கோ, நான் ஏறி போகிறேன் அப்படின்னு நான் பையன். பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னார் அப்பா. பையன் ஏணியில் ஏறினா உச்சிக்கு போனதும் அப்பா கையை எடுத்துட்டார். ஏணி அப்படியே சரிஞ்சுட்டுது. பையன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். இடுப்பை பிடிச்சிக்கிட்டே எழுந்திரிச்சான். என்னப்பா இது, இப்படி என்னை ஏற விட்டுட்டு கையை விட்டுட்டியே, இப்படி கை விடலாமா அப்படின்னு கத்தியிருக்கான். அப்பா நிதானமாக சொன்னாராம், அவசரப்படாதேப்பா, அரசியலில் இதுதான் முதல் பாடம், பெத்த அப்பனா இருந்தாலும் அவனை நம்பாதே அப்படின்னு உபதேசம் பண்ணார். அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர். இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கிவிட்டு காட்டுக்கு புறப்பட்டார் தவம் செய்யறதுக்காக. இருந்தது பூராவும் கொடுத்துட்டார். இனிமே எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. அப்போ கடைசியா ஒருத்தன் கையை நீட்டினான். ஐயா ஏதாவது கொடுங்கன்னா. அவர் பார்த்தார். கட்டியிருக்கிற வேட்டியை தவிர வேற எதுவுமே இல்லை. 8 முழம் பட்டு வேட்டி, ஜரிகை கரையோடு இருக்குது. கடைசியா அதை தான் எடுத்து கட்டிக்கிட்டு அவர் புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் பார்த்தார், எதிரில் அவன் பரிதாபமாக நின்றுட்டு இருக்கிறான். அந்த 8 முழ வேட்டியை 2ஆ கிழிச்சார். 4 முழத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு மீதி 4 முழத்தை தன்னுடைய இடுப்புல கட்டிக்கிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? கையில் கிடைச்ச 4 முழத்தை எடுத்துக்கிட்டு கடை வீதிக்கு போனான். பழைய பட்டு வேட்டி ஜருகை இதெல்லாம் விலைக்கு வாங்குற வணிகர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போனான். இதை விலைக்கு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டான். அவர் வாங்கி பார்த்தார். ஆஹா, ரொம்ப அருமையான வேட்டி, விலை ஒசந்த ஜருகை, இது ஏது உனக்குன்னு கேட்டார். அவன் நடந்ததை சொன்னான். அப்படின்னா ஒன்று செய், இந்த வேட்டியோட இன்னொரு பாதியையும் மெதுவாக வாங்கிட்டு வந்துரு, உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னார் அந்த வணிகர். இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தான். கொஞ்சம் இருங்க, அதை வந்துவிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக காட்டுக்கு போனான். அவர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சான். அவர் ஒரு இடத்துல தவக்கோலத்தில் இருக்கிறார். கட்டியிருந்த இடைவேட்டியும்
அவரை அறியாமலே நழுவி கீழே விழுந்து கிடக்குது. இவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மெதுவாக சத்தம் போடாமல் அடிமேல அடி வச்சு நெருங்கினான். அவர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பாட்டு நின்றுக்கிட்டு இருக்கார். இவன் மெதுவாக போய் கீழே கிடந்த அந்த துணியை எடுத்துக்கிட்டு சத்தம் போடாமல் திரும்பி நடந்தான். அப்படி கொஞ்சம் தூரம் நடந்திருப்பான். அப்படி ஓட ஆரம்பிக்கிற சமயத்தில் அவன் காலில் கீழே கிடந்த முள்ளு ஒன்று நறுக்குன்னு தச்சு விட்டுது. வலி தாங்க முடியாமல் அம்மான்னு கத்திவிட்டான். இந்த சத்தத்தினால கண்ணை மூடி நின்றுக்கிட்டு இருந்த அவர் தவம் கலைஞ்சுது. மெதுவாக கண்ணை திறந்து பார்க்கறார். தன் இடையில இருந்த வேட்டி அவன் கையில் இருக்கு. இப்போ அவர் நினைக்கிறாராம், இந்த வேட்டி மேலே நான் வச்ச ஆசை அல்லவா அவனை திருடன் ஆக்கிவிட்டுது அப்படின்னு நினைச்சாராம். இது எப்பேற்பட்ட மனநிலைங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தான் ஒரு பொருள் மேலே வைத்த பற்று இன்னொரு மனிதன் திருடனா ஆகிறதுக்கு காரணமாயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினைச்ச அவர் யார் தெரியுமா? அவர் தான் மகாவீரர். இழந்துட்டேங்கிறியே, நீ என்னத்தை கொண்டு வந்த இங்கே இழக்கிறதுக்கு? நீ என்னத்தை உண்டாக்குன இது அழிஞ்சுட்டுதுன்னு சொல்றதுக்கு? இது அவருடைய சிந்தனை. இன்னைக்கு நம்ம சிந்தனையெல்லாம் வேற மாதிரி இருக்குது. ஒருத்தன் நடுத்தெருவில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த வழியா வந்தவர் கேட்டார், ஏன்ப்பா அழற அப்படின்னு கேட்டார். 5 ரூபா சார், இந்த இடத்துல விழுந்துட்டுது, ரொம்ப நேரமா தேடுறேன், கிடைக்காது போல இருக்கு அப்படின்னா. எப்போ தொலைஞ்சுது அப்படின்னு கேட்டார். அது எனக்கு தெரியாது சார், பணத்தை தொலைச்சவன் தேடி பார்த்துட்டு போயிட்டான், நான் அவனுக்கு பின்னாடி தேட வந்தவன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் தேட ஆரம்பிச்சான். ஒரு பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவரு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். திருடர்கள் எத்தனை வகை தெரியுமா உனக்கு அப்படின்னார். இதுதான் அவர் கேட்ட கேள்வி. எதுக்காக என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டாரு தெரியல. இருந்தாலும் நான் அவருக்கு பதில் சொன்னேன். திருடர்கள்ல எத்தனையோ வகை உண்டுங்க. கார் திருடன், சைக்கிள் திருடன், முகமூடி திருடன், எப்படி சொல்லிட்டே போகலாம். இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரையில திருடர்களை 2 வகையா பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்னு ராத்திரில திருடுற திருடன், இன்னொருத்தன் பகல்ல திருடுற திருடன். அதாவது பகல் திருடன், ராத்திரி திருடன் அப்படின்னு பெரியவர் சிரிச்சார். என்ன சிரிக்கிறீங்களே, என்ன கள்வர்கள் 4 வகை அப்படின்னு ஆரம்பிச்சார். எப்படின்னு கேட்டேன். சாப்பாட்டுக்கு இல்லாம திருடுறாங்க பாருங்க, அது ஒரு வகையாம். சாப்பாட்டுக்கு இருந்தும் திருடுறாங்க பாருங்க, அது ஒரு வகையாம். இதை தவிர இன்னும் ஒரு 2 வகை திருட்டு உண்டு. அது என்னன்னா, ஆண்டவன் கிட்ட இருந்து நாம திருடுற திருட்டு, இன்னொன்னு என்னன்னா நம்ம கிட்ட இருந்து ஆண்டவன் திருடுற திருட்டு அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சார் இது, ஆண்டவனையே திருடன்னு சொல்றீங்களே அப்படின்னு ஆச்சரியமா. ஆமாங்க, ஆண்டவனை கள்வன்னு சொல்றது இல்லையா? காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல திருக்கார்வனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க உள்ள பெருமாளுக்கு கள்வர்னு தான் பேரு. அது மட்டும் இல்ல, திருமங்கையாழ்வார் தம்முடைய திரு நெடுந்தாண்டகத்துல கார்வனத்துள்ளாய் கல்வா அப்படின்னு தான் அழைக்கிறார் அப்படின்னு நிறைய உதாரணம்லாம் சொல்ல ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி நான் புரிஞ்சுக்கிட்ட விவரங்களை தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறது. அதாவது அவர் சொன்ன முதல் வகை திருடர்கள் சாப்பாட்டுக்கு இல்லாம திருடுறவங்க. இவங்களை திருத்தி போடலாம். சாப்பாட்டுக்கு இருந்தும் பணம் சேர்க்கணுங்கிற ஆசையால பொய் கணக்கெல்லாம் எழுதுறாங்க பாருங்க, அவங்க தான் 2வது வகை. 3வது வகை திருட்டு தான் மிகப்பெரிய திருட்டு. இறைவனுக்கு சொந்தமானதை நம்முடையதுன்னு நினைக்கிற திருட்டு. எது இறைவனுக்கு சொந்தமானது அப்படின்னா ஆத்மா. பகவானுக்கு சொந்தமான ஆத்மாவை நம்முடையதுன்னு நினைக்கிறது தான் அந்த மாபெரும் திருட்டு. இதுக்கு பேர் தான் ஆத்மாபகாரமா. சரி, இதுக்கு பரிகாரம் என்ன? எல்லாம் இறைவனுடையது, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு பரிகாரம். இதெல்லாம் இருக்கட்டும். 4வது திருட்டு ஒன்று சொன்னோம்ல, ஆண்டவன் நம்ம கிட்ட இருந்து திருடுறது. அது எப்படி? ஆண்டவனை கள்வன்னு சொல்றாங்க, அது சரி. அவர் என்னத்தை திருடினார்? இப்போ இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒன்றை எடுத்து வச்சுக்கிறது தான் கள்ளத்தனம். ஆனா ஆண்டவன் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறது எல்லாமே அவனுக்கு சொந்தம். அப்படி இருக்கிறப்போ அவரை எப்படி கள்வன்னு சொல்றது? இது என்ன புரியாம இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் விளக்கம் சொல்றாங்க அவங்க. அதாவது ஆண்டவனுக்கு உருவமே கிடையாது, அரூபமா இருக்கிறவன், அதாவது உருவம் இல்லாம இருக்கிறவன். அப்படி உள்ள பகவான் நம்மள மாதிரி உருவத்துல இருக்கிறான். நம்மள மாதிரியே கையை காலு மூக்கெல்லாம் இருக்குது ஆண்டவனுக்கு. இந்த உருவம் நம்ம கிட்ட இருந்து திருடுனது தானே. அவன் தன்னுடைய உண்மையான
திருமேனியை நமக்கு காட்டாம, அதாவது தரிசனம் கொடுக்காம இருக்கிறது கள்ளத்தனம் தானே. அதனால்தான் இதுவும் ஒரு பெரிய திருட்டு, இருக்கிறதுலயே மிகப்பெரிய திருட்டு அப்படிங்கிறார். என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு, இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அந்த பெரியவர். அதாவது திருட்டை ஆன்மீக நோகத்துல அவர் பார்க்கிறார். நம்ம பார்வையில இதை விட அபூர்வமான திருட்டுலாம் இங்க உண்டு, அபூர்வமான திருடர்களும் உண்டு. ஒரு திருடன் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில போனான். கொஞ்ச நாள்ல மறுபடியும் திரும்பி ஜெயிலுக்கு வந்துட்டான். அப்போ சிறை அதிகாரி அவனுக்கு அறிவுரை சொன்னாராம். ஏன்பா, இப்படி அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வந்துடுறியே, உனக்கு சொந்த பந்தம் எதுவும் இல்லையா? உனக்கு அப்பா, அண்ணன், தம்பிகள் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கார். அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு நிறைய உண்டுங்க சார் அப்படின்னு அவன். அப்புறம் எதுக்கு இப்படி ஜெயிலுக்கு வந்துடுற அப்படின்னாரான் அவரு. அவங்க எல்லாருமே இங்கே தானே சார் இருக்காங்க அப்படின்னு அவன். நம்ம கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துகிட்டானா உடனே நாம என்ன செய்வோம்? கையை ஓங்கிட்டு அவனை அடிக்க போவோம். நாம அவங்கிட்ட அவனை விட ஒருபடி மேலா தப்பா நடந்துக்குவோம். ஆனா பெரியவங்கெல்லாம் அப்படி நடந்துக்கிறது இல்லை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. பாயசித் விஸ்தாமிங்கிறவர் ஒரு பெரிய ஞானி. அவர் ஒரு நாள் ராத்திரி ரொம்ப நேரம் மசூதியில் இருந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார். வழியில ஒரு குடிகாரன், அவன் கையில ஒரு இசை கருவி, அதை கண்ணா பின்னான்னு மீட்டிக்கிட்டு வாய்க்கு வந்தபடியே என்னத்தையோ பாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு அவன் பாட்டுக்கு கிடக்குறான் வழியில. அதோட இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பக்கமா வழியில போறவங்க வர்றவங்களை எல்லாம் பார்த்து கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்கிறான், ரொம்ப வளர்க்குறான். பாயசித் பிஸ்தாமிங்கிற அந்த பெரியவர் அந்த வழியா போறார். அவனை பார்க்கிறார். அவனுடைய நிலைமைய பார்த்துட்டு பரிதாபப்படுறார். ஏன்பா இது மாதிரி எல்லாம் நடந்துக்கிற, இப்படி நடக்கலாமா அப்படின்னு ஏதோ கொஞ்சம் புத்திமதி சொல்றதுக்கு ஆரம்பிச்சார். அவனுக்கு கோபம் வந்துட்டுது. கையில வச்சிருந்த வாத்திய கருவி அதால ஓங்கி அந்த பெரியவர் தலையில ஒரு அடி கொடுத்தான். ரத்த காயம் ஏற்பட்டு போச்சு. அவன் கையில இருந்த இசை கருவியும் அடிச்ச வேகத்துல ரெண்டா உடஞ்சு போச்சு. அவ்வளவு வேகமா அடிச்சிருக்கான். இவ்வளவு தூரத்துக்கு நடந்து போச்சுல்ல, அந்த மாபெரும் ஞானி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. பேசாம தலையை பிடிச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். மறுநாள் அந்த பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமா? கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள், கொஞ்சம் பணம், இது ரெண்டையும் ஒரு ஆள் மூலமா அனுப்பி வச்சார் அந்த குடிகாரனுக்கு. அவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன விவரம்னு விசாரிச்சான். வந்த ஆள் ஒரு கடுதாசியை நீட்டினான். அதுல விவரம் இருந்தது. ஞானி எழுதியிருக்கிறார், இதை பார்ப்பா, உங்களுடைய இசைக்கருவி உடையறதுக்கு என்னுடைய தலை காரணமா ஆயிட்டுது. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுக்காக தான் பணம் அனுப்பி வச்சிருக்கேன். வேற புதுசா ஒரு இசைக்கருவி வாங்கிக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், நேற்றுக்கு ராத்திரி என்கிட்ட ஏகப்பட்ட கசப்பான வார்த்தைகளை பேசினேன். இதோட அனுப்பியிருக்கிற இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டு உன்னுடைய நாவல உள்ள கசப்பை மாத்திக்கோ அப்படின்னு அதுல எழுதப்பட்டிருந்தது. இந்த சமயத்துல அவன் குடி மயக்கத்துல இல்ல, கிழிஞ்சு போயிருந்த நேரம் அது. அதனால அதை படிச்ச உடனே அவனுக்கு ரொம்ப வெக்கமா போச்சு. தலை குனிஞ்சான், யோசனை பண்ணான். கொஞ்ச நேரத்துல தன்னுடைய நண்பர்கள் சில பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேரம் அந்த ஞானி இருக்கிற இடத்துக்கு ஓடினான். அவர் காலில் விழுந்தான், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். பெரியவங்களே தெரியாம நான் இந்த பாவ செயலை பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சுங்க, உங்களுடைய பொறுமையும் போதனையும் என்னுடைய கண்ணை திறந்துட்டுது. இனிமே நானும் என்னுடைய நண்பர்களும் நல்ல வழியில திருந்தி வாழ போறோம் அப்படின்னா. ஞானி செய்த நன்னயம் குடிகாரனை எப்படி திருத்திருக்கு பாத்தீங்களா? இந்த கதையை கேட்டுட்டு ஒருத்தர் சொன்னார், என் வாழ்க்கையில கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது சார். நானும் ஒரு நாள் ராத்திரி ஓவரா குடிச்சுட்டு ஒரு கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு கண்ணாபின்னான்னு உளறிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயம் அந்த வழியா ஒருத்தர் வந்தார். ஓங்கி தலையில ஒரே ஒரு அடி, ரத்தம் வந்துட்டுது. அதுக்கப்புறம் என் மனசு தெரிஞ்சுட்டுது சார் அப்படின்னார். அப்படியா என்ன ஆச்சரியமா? ஆமா சார், அடி விழுந்தது அவர் தலையில இல்ல, என் தலையில. வந்தவர் என்ன அப்படி அடிச்சுட்டார். மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு விவரம் புரிஞ்சது. அவர் ஒரு போலீஸ்காரரு அப்படின்னார் ரொம்ப சோகமா. மூன்றாம் பாடல் வைணவர்கள் வாழ்த்தாகச் சொல்லுகின்ற வளமான பாடல். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயல் உகள பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய்.
மாவலி இடத்தில் வாமனனாய் 3 அடி மண் கேட்டு போன திருவிக்கிரமனாக உயர்ந்த அந்த அவதாரத்தை முதலில் பேசுகிறார்கள். அவனை உத்தமன் என்று சொல்லுகிறாள். அவரது திருநாமங்களை பாடி பரவி இந்த பாவை நோன்பு நோற்று நீராடினால் நாடெல்லாம் மாதம் 3 மழை பெய்யும், நெற்பயிர்கள் ஓங்கி வளரும். விளைந்த அந்த செந்நற் பயிர்களின் ஊடே கிடக்கும் நீரில் கயல் மீன்கள் துள்ளி விளையாடும். பூத்துள்ள குவளை மலர்களிலே அழகிய வண்டுகள் உறங்கி மகிழும். நீர்வளத்தால் நிலவளம், அதாவது வள்ளல் தன்மையுடைய பெரும் பசும் கூட்டங்கள் எங்கும் நிறைந்திருக்கும். மடிகனத்த காரணத்தால் தொட்ட மாத்திரத்தில் குடம் குடமாக அந்த பசுக்கள் கொடுக்கின்ற வள்ளல் பெரும் பசுக்கள். இத்தகைய செல்வச் செழிப்பு என்றும் நீங்காது நிலைத்திருக்கும் என்று வாழ்த்துகிறாள் இந்த 3வது பாடலிலே. ஓங்கி உலகளந்த உத்தமன், குள்ளமாக வந்தவன், ஆனால் ஓங்கி உலகத்தை அளந்த திருவிக்கிரமனாக மேலே உயர்ந்தவன். இதில் நாம் சிந்திக்க வேண்டிய பகுதி ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் 3 வகை: அதமன், மத்தியமன், உத்தமன். தன்னலம் மட்டுமே கொண்டு வாழ்கிற மிக கீழானவர்கள் அதமன். தானுண்டு தன் குடும்பம் உண்டு என்கிற ஒரு எளிய வட்டத்துக்குள் வாழ்கிறவன் மத்தியமன். பிறருக்காக வாழ்பவன், அவசியமென்றால் பிறருக்காக தாழ்பவன் எவனோ அவனே உத்தமன். அப்படி இந்த உலகத்தில் பிறருக்காக தாங்கி தாழ்ந்து சென்ற இடம் என்பதால் அவர் தாழவில்லை. கை நீட்டி யாசக மகாபலி இடத்தில் கேட்டாலும் அவர் தாழவில்லை, ஓங்கினார் என்ற பொருள் வரும்படியாக ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று எழுதுகிறார். அவருடைய திருவடி இந்த உலகம் முழுவதும் பட்டதாம், உயிர்குலம் முழுவதும் பட்டதாம். ஏன்? இதற்கு உரையாசிரியர்கள் ஒரு அழகான வார்த்தை சொல்வார்கள். உறங்குகிற போது மாதா பிரஜையை அனைத்தபடி படுத்திருப்பாள் ஸ்பரிச சுகத்திற்காக. ஒரு அம்மா குழந்தைய பக்கத்தில் வைத்து கொண்டு படுக்கிற போது அப்படியே அந்த குழந்தை மேலே கை வைத்து கொண்டு படுத்திருப்பாள். என்ன சுகம்! அந்த குழந்தையும் நிம்மதியாக தூங்கும், அந்த தாயும் நிம்மதியாக சந்தோஷப்படுவாள். அப்படி தாய் குழந்தையை அணைப்பது போல இந்த உயிர்களை அணைப்பதற்காக பெருமான் தன் திருவடியை இந்த பூமியிலே வைத்தானாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் என்கிறாள். நாமத்தின் பெருமையினை பேறு பாடி என்கிறாள். அதை பின்னொரு இடத்திலே நாம் விளக்கமாக பார்க்கலாம். நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால், அவனுடைய புகழை சொல்லி நாங்கள் பாடிக்கொண்டு நீராடினால் என்ன நடக்கிறது? ஒரு விஷயம், கடவுளை அடைவதற்கு யாகம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும், மந்திரம் செய்ய வேண்டும் என்று 100கணக்கான நிபந்தனைகளை எல்லாம் உலகத்தில் சொல்கிறார்கள். எங்கள் ஆண்டாள் அன்னையோ மிக எளிமையான வழி சொல்லுகிறாள். பேசாமல் நீங்கள் அவனுடைய பெயரை சொல்லிக்கொண்டு குளியுங்கள். நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால். குளிப்பதை போன்று எளிமையானது கடவுளை அடைவது என்கிற ஒரு அற்புதமான பொருளை சொல்கிறாள். சடங்குகளுக்குள் சிக்கிக்கொண்டு சங்கடப்படாதீர்கள். நீங்கள் அவனை பாடும் பக்தி ஒன்றே போதுமானது, அவனது நாமத்தை சொல்லுகிற நாம சங்கீர்த்தனமே உங்களுக்கு போதுமானது என்ற பொருளிலே இட் இஸ் சோ சிம்பிள். இன்வால்மெண்ட், பக்தர்களின் பங்கேற்பு இருக்கும்படியாக நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் மழை பெய்யும். எப்படி பெய்யும்? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி. இப்போதெல்லாம் வானிலை அறிக்கை சொல்லுகிறவர்கள் இந்த மாவட்டத்தில் பெய்யும், அந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யும், இந்த மாவட்டத்தில் தூறல் போடும், இந்த மாவட்டத்தில் பெய்யாமலேயே போகும் என்று விட்டு 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 மழை பெய்வதை பற்றி பிட்டு 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 வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் எங்கள் ஆண்டாள் அப்படி அல்ல. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும். ஒரு இடத்துல கூட பஞ்சம் இருக்கக்கூடாது. எல்லா பக்கமும் மழை கொட்டு 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 என்று கொட்டி, ஆனால் தீங்கு இருக்கக்கூடாது. வரக்கேடும் வெள்ளக்கேடுமாய் என்பார்கள். பெய்மழை வேண்டும், பேய்மழை வேண்டாம். அளவாக பெய்ய வேண்டும், வாழ வைக்கக்கூடிய அளவிலே பெய்ய வேண்டும். மாதம் மும்மாறி, திங்கள் மும்மாறி பெய்து என்கிறார். 9 நாள் வெயிலும் 1 நாள் மழையுமாய் என்று உரை எழுதுவார்கள். மண்ணினுடைய வயிறு உள்வாங்கக்கூடிய வகையில வெயில் காய வேண்டும், பிறகு ஒரு மழை பெய்ய வேண்டும், வெயில் காய வேண்டும், பிறகு ஒரு மழை பெய்ய வேண்டும். அப்படி பெய்யக்கூடிய மழைதான் தீங்கின்றி உலகத்தை வாழ வைக்கும். மும்மாறி என்றார்களே, யாருக்காக மும்மாழி? வேதம் போதிய வேதியர்க்கு ஒரு மழை, நீதி மன்னர் நெறியினர்க்கு ஒரு மழை, மாதர் கற்புடை மங்கையர்க்கு ஒரு மழை என்று 3 மழை பெய்யும். மழை என்றால் சாதாரணமானதா? மழைதான் மண்ணின் தாய்ப்பால். அடுத்தது, அந்த மழையின் காரணமாக நெல் விளைகிறது.
ஓங்கு பெருஞ்சன்னல், ஒவ்வொரு நெல்லும் கதிரும் ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே போயிருக்கிறது. பழைய காலத்து விவசாயம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், மிக உயரமாக பயிர் இருக்கும். இது என்ன செய்தார்கள், அதையெல்லாம் குட்டை பயிர்களாக மாற்றிக்கொண்டே வந்தார்கள். பயிர் குட்டையாகி கதிர் கனத்து போன கலிகாலம் இந்த காலம். பயிர் குட்டையாகி கதிர் கனத்து போனது. மாட்டை பற்றி மனிதன் எங்கே கவலைப்பட்டான்? ஓங்கி என்று நன்றாக வளர்ந்திருந்தால் மாட்டுக்கு நிறைய வைக்கோல் கிடைக்கும், நிறைய பால் கொடுக்கும். மாடினுடைய சாணமும் அந்த மண்ணில் அந்த நறுமணமும் இல்லை என்றால் அந்த பூமியில் வளம் எப்படி இருக்க முடியும்? ஓங்கு பெரும் சென்னல், ஒரு ஆள் நடந்தால் மறைக்கும். அப்படி இப்போது காளை மாடுகளே இல்லை. ஊசி வழியே பசுக்களின் தாய்மை எய்தும் உயிர்ப்பில்லா உலகமாக இன்றைக்கு உலகம் சுருங்கி போய்விட்டது. எனவே மாடுகளை பற்றி கூட கவலைப்படக்கூடிய வகையிலே மாடுகள் தானே பெரும் செல்வம். ஓங்கு பெருஞ்சென்னல் என்று எழுதுகிறாள். பிறகு பூங்குவளை போதில், அங்கு வளர்ந்திருக்கிற குவளைப்பூக்கள், அதில் புள்ளிகள் உடைய வண்டு படுத்திருக்கிறது, பொறிவண்டு கண்படுப்பு, அவை தூங்கிக் கொண்டிருக்கின்றன. அதாவது ஒரு பூவில் போனாலேயே அவ்வளவு தேன் கிடைத்து விடுவதாலே அவை இன்னொரு பூவுக்கு வண்டு பறந்து பறந்து போகும். வண்டு மாதிரி பூ விட்டு பூ தாவுகிறான் என்பார்கள். இப்போ எப்படி அல்ல, ஒரே பூவிலேயே வேண்டிய அளவு தேன் கிடைத்து விடுவதால் மயங்கி கிடக்கின்றன. வண்டுகள் அப்படி இருக்கின்றன. மாடுகள் எப்படி இருக்கின்றன? தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி, கொஞ்சம் கூட அதில் பால் நிற்பதில்லை, அது பாட்டுக்கு கொட்டி கொண்டே இருக்கிறது. கரப்பின்றி கறக்கும். தமிழிலே கரப்பு என்று இடையினர பயன்படுத்தினால் வஞ்சனையாக வைத்துக் கொள்ளுதல். கரப்பு என்றால் வலிந்து அதிலிருந்து பாலை எடுத்தல். கரப்பின்றி கறக்கக்கூடிய பசுக்கள் இவை. ஒழித்து வைத்துக் கொள்வதே இல்லை. தேங்காது புக்கு இருந்து சீர்த்த புகை பற்றி, கனத்த மடி, அப்படி தொட்டால் போதும் அந்த குடத்தை தானே நிறைத்து விடுகின்றன. வாங்க, அது பாத்திரத்தை மாற்றி இன்னொன்று வைக்கணும், அவ்வளவுதான். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். கேட்டு கொடுக்கிறவர்களை வள்ளல் என்று சொல்ல மாட்டார்கள். இளன் என்று எவ்வம் உரையாமை ஈதல், கேட்பதற்கு முன்னாலேயே கொடுப்பதுதான் வள்ளல் தன்மையினுடைய அடையாளம். இந்த பசுக்கள் வஞ்சனையற்றவை, எனவே அவை வள்ளல் பெரும் பசுக்கள். நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். நீங்காத செல்வம் என்றால் என்ன பொருள்? உலகத்தாருக்கு சில செல்வம் தேவை, ஆனால் இறை ஞானம்தான் உண்மையில் நீங்காத செல்வம். இப்போது இப்படி எடுத்துக்கொள்வோம். பரமனடி பாடி துதித்தால் நீங்காத செல்வம் நிறையும். தீங்கின்றி திங்கள் மும்மாறி பெய்யும். ஓங்கு பெருஞ்சன்னல் விளையும். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். பாருங்க எப்படி ஒன்றை ஒன்று சார்ந்ததாக இருக்கிறது. பகுத்தறிவுவாதிக்கும் பக்தனுக்கு என்ன வித்தியாசம்? இந்த புரட்சியை சொன்னதோடு அவன் நிறுத்தி விடுகிறான். என்ன புரட்சி? பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, பால், மீன் துள்ளுகிறது, நீல புரட்சி. இது மூன்றுமே கிடைத்து விட்டதால் பூமி வளமுடையதாகிறது என்று பகுத்தறிவுவாதி நிறுத்தி விடுகிறான். ஒன்றை மறந்து விடுகிறான். பரமனடி பாடுவதால் தான் இது மூன்றுமே நடந்தது என்பதுதான் பக்தனுடைய பார்வை. இன்டர் டிபெண்டன்ட், ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. அடுத்தது அதை விட ரொம்ப அற்புதம். இந்த உலகத்தில் செல்வம் மட்டுமே இருந்தால் மனநிறைவு வருமா? வராது. போட்டி, பொறாமை, பகை வரும். சாந்தி 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 என்று நிறைவு செய்வார்கள். அந்த நிறைவு எப்போது வரும்? அது பக்தியின் மூலம், பரமனடி பாடுவதன் மூலம் வரும். எனவே சம்பூர்ணமான நிறைவை தரக்கூடியது எது? நிறைந்து ஏலோர் எம்பாவாய். அந்த நிறைந்து என்பது சம்பூர்ணத்தை குறிப்பது. மழை எப்படி பெய்கிறது? மனிதன் நல்லவனானால் இயற்கை அவனை விட நல்லவனாக மாறிவிடுகிறது. மனிதன் நல்லவனானால் இயற்கை அவனை விட நல்லவனாக மாறிவிடுகிறது. மழை பொழிகிறது, பால் சுரக்கிறது, செல்வம் செழித்தோங்குகிறது என்று வாழ்த்துக்குரிய பாடலாக அமைந்திருக்கிறது இந்த அழகான பாடல். கஞ்சத்தனம் பண்ணிடாதே, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொட்டிடு, எங்களை ஏமாற்றி விடாதே, ஒன்னையும் கையில் வச்சுக்காதே. ஒன்று நீ கைகரவே ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி. நல்ல கடல் வரையிலே உள்ளே போ. இந்த ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி என்பதை எம்பெருமானாரோடு ஓமிப்பார்கள். அவர் கடல் போன்ற தத்துவங்களை எல்லாம் வாங்கி எளிமையான தத்துவங்களாக இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அப்படி ஆழத்திலே உள்ளே போ, ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி. இந்த உலகத்திலேயே சிரமமான விஷயம் ஆழமான பகுதிக்குள் பிரவேசிக்கும் போதுதான். ஒரு மனிதன் தன்னுள் ஆழும் போதுதான் அவனுக்குள் கருணை மழை புறப்படுகிறது. முகந்து கொடு ஆர்த்தேரி, அதாவது ஒரு ஆடியோ எஃபெக்ட். அது எப்படி சத்தம் கொடுத்து கொண்டு இடி இடிக்கிறது என்று ஆர்த்து ஏரி.
இந்த மேகம் வெள்ளையா இருக்கிறது, அது சிவப்பாக மாறுகிறது, கருப்பாக மாறுகிறது. கம்பன் பாடுகிற போது சொல்வார், நீரணிந்த கடவுள் நிறத்தவான் ஆரணிந்து சென்று ஆர்களி மேய்ந்து. சிவபெருமான் மாதிரி வெள்ளையா இருக்கிறது, சேரணிந்த முலைத்திரு நங்கைதன் வீரணிந்தவன் மேனையின் மீண்டது. திருமகள் கணவன் போல அது கருப்பாகி வெளியிலே வருகிறது. வெள்ளையிலிருந்து அது கருப்பு மேகமாக மாறுகிறது. எல்லோரும் கருப்பை வெள்ளையாக்குவார்கள், இங்கு வெள்ளை கருப்பாகிறது. பார்க்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்ற பரந்தாமன் இருக்கிறானே, அவன் போல என்று மேகத்தை பார்க்கிற போது கூட பரந்தாமனை பற்றிய சிந்தனை இங்கு நம்முடைய மனதில் பதியும்படி பாடுகிறாள். எப்படி? ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. இது வீடியோ. ஆர்த்தேரி என்பது ஆடியோ. இப்போது கண்ணுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறாள். ஊழி முதல்வன், இந்த உலகத்தின் கடைசி காலத்தினுடைய தலைவனாக அவன் விளங்குகிறான். அவனுடைய உருவம் எப்படி மெய் கருத்து விளங்குகிறதோ அதுபோல் நீ இருக்க வேண்டும். காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா என்று கண்ணனுடைய கருப்பை மகாகவி பாரதி அனுபவித்தார் அல்லவா? அதுபோல அந்த உருவம் மெய்கருத்து விளங்குகிறது. பாருங்கள், இடி இடிப்பதில் ஒரு ஆடியோ எஃபெக்ட், அந்த உருவத்தை வர்ணிப்பதில் ஒரு வீடியோ எஃபெக்ட். இந்த ஆடியோ வீடியோ பாடலை நீங்கள் பாடியோ ஆடியோ இந்த உலகத்தில் வெளிப்படுத்த வேண்டும். பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில், இந்த பெருமானுடைய தோள் எப்படிப்பட்ட தோள் தெரியுமா? பருத்த தோள், பெருத்த தோள், நிறைய பலம் தாங்கக்கூடியது. கம்பன் பாடுகிறார், ராமனுடைய தோள்களை பாடுகிற போது, குன்று போன்றுயர் தோளில் கொற்றதில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான். அந்த ஒரு தோள் போதும் உலகத்தையே தாங்கிறதுக்கு அப்படின்னு, குன்று போன்றுயர் தோளில் கொற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான் என்று பேசுவார் கவிச்சக்கரவர்த்தி கம்பன். நாபியில ஒரு தாமரை இருக்கிறது, அதில் பிரம்மா இருக்கிறார், இருமடியாக பெயராக இவருக்கே பத்மநாபன் என்கிற பெயர் இந்த உலகத்தில் பொருந்தி வருகிறது. இந்த மின்னல் மின்னுகிறது, இடி இடிக்கிறது, அதுவும் பெருமாளுடைய சங்கு சக்கரங்களைப் போல அவளுக்கு காட்சி அளிக்கிறது. அந்த சக்கராயுதம் எப்படி ஒளி உடையதாக மின்னிக்கொண்டு வருகிறதோ, திருவாழி ஆழ்வான் விரோதிகள் இருக்கும் இடமெல்லாம் போய் எப்படி அழிக்கிறதோ அதுபோல அந்த மின்னல் மின்ன வேண்டும். அது பெருமானுடைய ஆயுதத்திலே ஒன்று. வலம்புரி போல் நின்றதிருந்து, அந்த சங்கு போல, வலம்புரி சங்கை போல, படைவோர் புக்கு முழங்கும பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. அந்த சங்குக்கு எவ்வளவு பெரிய ஏற்றம்! உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம், கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தே என்று எப்போதும் பெருமாளோடு ஸ்பரிசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த சங்கு, வலம்புரி சங்கு, அதுபோல் நின்று அதிர்ந்து அந்த சங்குநாதம் போன்ற ஒரு பெரிய ஒலியை எழுப்பி, தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் பெய்திடாய். மழை எப்படி பெய்யணும்? அடம் மழை, அப்படியே சரமழை மாதிரி பெய்யணும். ராமசரம் எப்படி புறப்பட்டதோ, சார்ங்கம் என்ற வெள்ளிலே இருந்து அது எப்படி விடாமல் வந்து கொண்டே இருந்ததோ ராவணனை பார்க்கிற காலத்திலே, அப்படி இந்த மழை அடைமழையாய் பெய்ய வேண்டும். எதற்காக? நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த உலகத்தில் நாடெங்கும் வாழ கேடொன்றும் இல்லை என்பார்கள். எல்லாரும் நல்லா இருந்தால் நாமும் நல்லா இருக்க போகிறோம் இல்லையா? அதனால் இந்த உலகத்தில் எல்லோரும் நன்றாக இருக்க மார்கழி நீராட மகிழ்ந்து நாங்களும் மகிழ்ச்சியாக இருந்து விட்டு போகிறோம். இந்த ஓமை இருக்கிறதே, இது ஓமை அணி இலக்கணத்திலே தலை சிறந்த 4 செய்திகளை உள்ளடக்கியது. எப்படி அந்த மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லுகிற செய்தியில, உருவம் போல் மெய்கருத்து என்றால் அது மெய் ஓமை. ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து என்பது வினை ஓமை. சரமழை போல் என்று பேசியது பயன் ஓமை. அணி இலக்கணத்திலே வினை, பயன், மெய், உரு என்ற 4 வகை பெற வந்த ஓமை தோற்றம் என்று ஓமை அணிக்கு எத்தனை சிறப்பு சொல்வார்களோ எல்லாம் பொருந்தும்படியாக தமிழில் ஏற்றம் மிகுந்த பாடல் இந்த பாடல். பாவங்களை நீக்கும் 5வது பாடல். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயைக் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். மாயம் வல்லவனும் நிலைபெற்ற வடமுதுரையில் வந்து பிறந்தவனும், தூய்மையான பெரிய யமுனை நதியில் விளையாடியவனும்,
ஆயர்கள் குலத்திலே வந்து தோன்றிய ரத்தின தீபம் போன்றவனும் தாயாகிய யசோதையின் பெற்ற வயிற்றை பெருமைப்படுத்தி தாமோதரன் என்று பெயர் பெற்றவனுமாகிய கண்ணனை தூய்மையான மனத்தோடு சென்று தூவுகின்ற மலர்களை அவன் திருவடிகளில் இட்டு வணங்கி வாயினால் அவன் புகழைப் பாடி மனத்தினால் அவனை தியானித்து வழிபட்டால் நமது பிழைகள் யாவும் நீங்கும். வந்து சேர இருக்கும் வினைகளும் நம்மை நெருங்கா. அவை தீயில் இட்ட பஞ்சு போல் பொசுங்கி மறைந்து போகும். எனவே அவன் திருப்பெயரை சொல்லுங்கள் என்று அழைக்கிறாள் ஆண்டாள். மாயையில் வல்லவன் மாயோன். அவன் பலவிதமான ஆச்சரியமான அற்புதங்களை செய்யக்கூடியவன். எத்தனையோ அசுரர்கள் விதவிதமான வடிவங்கள் எடுத்து அழிக்க வந்தபோது அவர்களோடு பலவிதமான விளையாடலை நிகழ்த்தியவன். எனவே வியப்புக்குரிய செயல்களை செய்கிறவனை மாயோன் என்று அழைப்பது வழக்கம். பழைய தமிழ் பெயர் திருமாலுக்கு உரியது மாயோன் என்று அழைக்கப்படுகிறவன். ஒரே நேரத்தில் எங்கும் இருக்கக்கூடிய அற்புதம் செய்கிறவன். ஆயர்பாடியிலே ஒவ்வொருவரோடும் குறவை கூத்தாடுகிற போது ஒரு கோபிகைக்கு ஒரு கண்ணன் என்று ஒரே நேரத்தில் ஒவ்வொருவரோடும் இருந்தவன். அது மட்டுமல்ல, பகவத்கீதையில் எனது மாயை வெல்ல முடியாதது என்று பேசுகிறார். அந்த இடத்தில் மாயை என்பது பிரபஞ்ச சிருஷ்டி, பேர் இயக்கம், இந்த பிறப்பின் ரகசியம், கண்ணனுடைய பல்வேறு லீலைகள். இப்படி மாயன் என்ற சொல்லுக்கு நிறைய பொருளாயிற்று. அப்படி மாயனாயிருக்கிறவன் மைந்தனாய் ஆகியிருக்கிறான். வடமதுரை மைந்தனே. அற்புதங்களை செய்யக்கூடிய அடங்க முடியாத மாயன் அடக்கத்திற்குரிய மைந்தனாக மாறியிருக்கிறான். தமிழிலே மகன் மைந்தன் என்று பல்வேறு சொற்கள் மகனை குறிக்கும். வீட்டுக்கு மட்டும் உரியவன் மகன், நாட்டுக்கே உலகிற்கே உரியவன் மைந்தன். ஆகையால் மாயனை நிலைபெற்ற வடமுதுரையிலே வந்து தலைவனாக விளங்குகின்ற மைந்தனை, ஊருக்கென்று வாழுகிறவனை, தூய பெருநீர் யமுனை துறைவனே. யமுனைக்கு தூய என்ற அடைமொழி எதனாலே? அதன் தெளிவு அல்லது ஆழம் அல்லது அகலம், இது எல்லாவற்றையும் விட உரையாசிரியர்கள் ஒரு நயம் சொல்வார்கள். கோதாவரியை சீதை விழித்து தன்னை காப்பாற்றும்படி அழைத்தபோது ராவண பயத்தினாலே கோதாவரி எந்த உதவியும் செய்யவில்லை. ஆனால் இந்த யமுனையோ வசுதேவர் கண்ணனை சுமந்து கொண்டு வருகிற காலத்திலே வழிவிட்டு மிகப்பெரிய நன்மை செய்தது. ஆகையால் இது தூய பெருநீர் என்று ஆயிற்று. அந்த தூய பெருநீர் யமுனை துறைவன். ஒரு நதி எவ்வளவு பெரிய நதியாக இருந்தாலும் பயன் கிடையாது, துறை முக்கியம். நீங்கள் பெரிய பெரிய நதியிலே நீராட வேண்டும் என்றால் படித்துறை என்று ஒரு துறை இருந்தால் தானே நீங்கள் அந்த நதியிலே நீராடி அனுபவிக்க முடியும். இறைவன் பெரியவனாகவே இருந்தாலும் கூட கண்ணன் என்று ஒரு துறை, வைணவம் என்று ஒரு துறை, அதில் கிருஷ்ண அவதாரம் என்கிற ஒரு துறை, ஆண்டாளின் திருப்பாட்டு என்று ஒரு துறை. இப்படி துறை இருந்தால் மட்டுமே குளிப்பது எப்படி, அனுபவிப்பது எப்படி? வெறும் ஆற்றிலே போய் நீராடி விட முடியுமா? அந்த துறை முக்கியம். அந்த யமுனை துறைவன் என்ற சொல்லிலே இருக்கிற அழகு, கோபியரோடு உமிழ்ந்து விளையாடிய தேக சம்பந்தம் உடைய நதி என்று அந்த நதிக்கு பெருமை எழுதினார்கள். ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு, அந்தகாரத்தில் தீபம் போல படிப்பறிவு வழக்கை இடக்கை அறியாத ஆயர் குலம். அந்த குலத்திலே அவன் ஒளிவிளக்காக விளங்குகிறார். வைகுந்தத்திலே இருந்தால் அங்கு எல்லோரும் நித்திய சூரிகள் பிரகாசமாய் இருக்கிறார்கள். ஆனால் ராமனே வந்து பிறந்த போது கூட அவன் வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றியவன் என்கிறார் குலசேகரர். எனவே அது பகல் விளக்கு, இது இரவு விளக்கு. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை மங்கள விளக்கு தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனே. தாமோதரன் என்ற சொல்லுக்கு கயிறு பதிந்த வயிறு உடையவன் என்று பொருள். இந்த மாடுகளை எல்லாம் கட்டி அது அருந்து போன கயிற்றை கன்றுக்குட்டிக்கு கட்டி அதிலிருந்து மீதமான கயிற்றை எடுத்து கண்ணபெருமான் வயிற்றை சுட்டி கட்டுகிறாள் அவனுடைய தாயார். எனவே கயிறு பதிந்த வயிறு உடையவன். குழந்தைக்கு அரைஞான் கயிறு கட்டுவதற்கு காரணமே வயிறு பருக்கிறதா இல்லையா என்று கண்காணிப்பதற்காக. இந்த கயிறு பதிந்ததாலே அந்த தழும்புகளை ஏற்படுத்தியது. கண்ணின் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய மாயன். எனவே தாமோதரனாய் கயிறு பதிந்த வயிறு உடையவனாக விளங்குகின்றான். இவனை எப்போதும் அனுபவித்தவள் என்று பெற்றவயிருக்கு பட்டம் கட்டுவதாக தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்று பெருமைப்படுத்தினாள். அவனை எப்படி வணங்க வேண்டும்? தூயோமாய் வந்து. ஐயா, வரும்போது தூய்மை வந்துவிடுமா? வரவர தூய்மை வந்துவிடும்.
நாம் பிறவியில் அழுக்குடையவராய் இருக்கலாம், பலவிதமான வஞ்சனை மனமுடையவராய் இருக்கலாம். இறைவனை நினைக்க வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்தில், இறைவனை நெருங்கும் மாத்திரத்தில் தூயோராய் மாறிவிடுகிறோம். எண்ணம் தானே நம்மை தூய்மைப்படுத்துவது. எண்ணம் திண்ணியராக பெறின் என்னாகிறது? அவனுக்கு ஒரு வண்ணம் பிறக்கிறது. எனவே தூயோமாய் வந்து தூமலர், தூயவர் கையில் இருப்பது தூமலராகத்தானே இருக்க முடியும். பகவானுக்கு எந்த பூ உகப்பு என்று கேட்டார்கள். எல்லாமே உகப்பு. ஒரு அருமையான பாசுரத்திலே புரிவதும் புகை பூவே என்று பாடுகிற இடத்துல சப்பாத்தி கள்ளியினுடைய பூ அது இறைவனுக்கு உகப்பா என்று ஒரு சீடன் கேட்கிறார். அப்போது உரை சொல்லுகிறவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார், அதை பகவான் விலக்கி இருக்கிறான் என்று பொருள் அல்ல. பகவானுக்கு எதுவுமே விலக்கு அல்ல. பறிக்கிற பக்தனுடைய கையில் முள் தைத்து விடுமே என்று விலக்கப்பட்டது என்று எழுதுகிறார். என்ன ஒரு கருணை பாருங்கள். ஆக தூமலர் தூவி தொழுது அவனை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. இந்த உலகத்தில் வாயினாலே பாடுகிறோம், வாய் படைத்த பயன். பாடீர் அவன் நாமும் வீடே பெறலாமே. வெறும் நாமத்தை வரிசையாக சொல்லலாம், ஆனால் இசையோடு சொல்லுகிற போது, பஜனையோடு சொல்லுகிற போது, அது வாயினால் பாடுகிற போது பெருமை உடையதாக மாறுகிறது. இந்த வாயிலே பாடுவதை பற்றி ஆண்டாள் இதே திருப்பாவேல கண்ணபெருமானை எத்தனை நாமங்கள் சொல்லி பாடியிருக்கிறாள் என்று ஒரு பட்டியல் பாருங்கள். நந்தகோபன் குமரன், யசோதை இளம் சிங்கம், கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணன், பார்க்கடலுள் பையத்து இன்ன பரவன், ஓங்கி உலகளந்த உத்தமன், ஊழி முதல்வன், பத்மநாபன், மாயன், வடமதுரை மைந்தன், யமுனை துறைவன், ஆயர்குலாணி விளக்கு, தாமோதரன், புள்ளரையன், வள்ளத்தரவியில் துயிலமர்ந்த வித்து, மூர்த்தி, கேசவன், மாவாய் பழந்தான், தேவாதி தேவன், மாமாயன், மாதவன், வைகுந்தன், புண்ணியன், முகில்வண்ணன், மனத்துக்கினியான், புள்ளின் வாய் கீண்டான், பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், பங்கைய கண்ணன், வல்லானை கொன்றான், மாற்றாரை மாற்றழிக்க வல்லான், மணிவண்ணன், உம்பர் கோமான், மலர் மார்பன், கலியே, செப்பமுடையாய், திரளுடையாய், விமலா, ஊற்றமுடையாய், பெரியாய், சுடரே, பூவை பூவண்ணா, அன்றி உலகம் அளந்தாய், தென்னிலங்கை செற்றாய், பொன்றச் சகடம் உடைத்தாய், கன்று குணிலாய் எறிந்தாய், ஒருத்தி மகன், நெடுமால் மால், ஆலின் இலையாய், கோவிந்தன், செல்வத் திருமால். இப்படி இதே பாடலுக்குள்ளே கண்ணபெருமானை வாயினால் பாடி என்று இத்தனை வகையிலே பாடிக்காட்டி இருக்கிறார். அப்படி வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. இந்த மனம் நிறைய பாவங்களை சேர்த்து கொண்டே வருகிறது. எனவே தியானம் என்பது மனத்தினாலே இறைவனை சிந்திக்கிற போது அந்த பாவங்கள் நீங்கி விடுகின்றன. எப்படி தெரிகிறது? போய பிழையும். வாயினால் பாடி மனதினால் சிந்தித்தால் பிழைகள் போய் விடுகின்றன. புகுதருவான் நின்றனவும். இனி நமக்கு வரவேண்டிய எஞ்சிய வினைகள் இருக்கின்றனவே, இந்த பிறவியில் செய்வன, அவை உட்பட எப்படி மாறுகிறது? தீயினில் தூசா, நெருப்பில் எப்படி பஸ்பமாக போய்விடுவோம், அப்படி நம்முடைய பழைய பாவங்கள் எல்லாம் நெருப்பில் இட்டது போல தீயினில் தூசாகும். செப்பேலோர் எம்பாவாய் என்கிறாள். இந்த 5 பாடல்களோடு ஒரு முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. நோன்பு நோற்க புறப்பட வேண்டியதையும், நோன்பு எவ்வாறு நிகழ்த்துவது என்பதையும், நோன்பினால் மழை பெய்யும் என்பதையும், நோற்கும் போது மனோ வாக்கு காயத்தால் நாம் அடைகின்ற இறைவன், அவனை அடைவதற்கான வழி, அதனால் நம் வினை அழியும் என்ற செய்திகளையும் இந்த 5 பாடல்களாலே குறிப்பிட்டாள். அது மட்டுமல்ல, நாராயணனே என்ற முதல் பாடலிலும், பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் என்ற 2ஆம் பாடலிலும், ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று 3ஆம் பாடலிலும், ஆழிமழை கண்ணா என்று 4ஆம் பாடலிலும், மாயனை மண்ணு வடமயிறு மைந்தன் என்று கண்ணனை 5ஆம் பாடலிலும் குறிப்பிட்டது. உச்சத்திலே பரத்துவத்திலே இருக்கிற பெருமான் வியூகத்திலே எழுந்தருளி அவதாரமாக அவன் மகாபலி சக்கரவர்த்தி இடத்திலே வாமனாவதாரம் எடுத்து வந்த செய்தியை சொல்லி அவன் வருணனுக்குள்ளே அந்தர்யாமித்துவத்தோடு இருப்பதை 4வது பாடலிலே விளக்கி அர்ச்சாவதாரத்தை 5வது பாடலிலே நிறைவு செய்கிறாள். இந்த முதல் 5 பாடல்களோடு ஒரு பகுதி நிறைவு பெறுகிறது. பின்னர் மற்றவரை எழுப்புவது தொடங்குகிறது. வேதம் அனைத்துக்கும் வித்தான திருப்பாவையின் 6வது பாடல். இது பாடல் தொடங்கி திருப்பள்ளி எழுச்சியாக அமைகிறது. உறங்குகிற பெண்ணை வெளியில் இருக்கிறவள் எழுப்புவது போல பாடலின் அமைப்பு முறை. விடிந்தது என்பதற்கான அடையாளங்கள் சொல்லி எழுப்புகிறார்கள். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ,
பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். முன் அனுபவம் ஏதுமில்லாத கன்னிப்பெண்ணே, இன்னும் உறங்குகிறாயே? விடியலை முன்னே அறிந்து கொள்ளும் இயல்புடைய பறவைகளும் கூட எழுந்து ஓசை எழுப்பி இறை தேட புறப்பட்டு விட்டனவே, அது உனக்கு தெரியவில்லையா? பறவைகளுக்கு அரசனான கருடனை வாகனமாக கொண்ட திருமால் திருக்கோயிலிலே வெண்மை நிறமுள்ள சங்கு தன் ஒலி எழுப்பி அழைக்கின்ற பேரோசை உன் காதில் விழவில்லையா? பெண் பிள்ளையே, விரைவில் படுக்கையை விட்டு எழுந்திரு. முன்பு தன் தாய் யசோதை வடிவில் முலைக்காம்பில் நஞ்சையே தீட்டிக் கொண்டு வந்து கண்ணனுக்கு வஞ்சகமாக பாலூட்ட கருதினாளே பூதனை. அவளிடம் பால் பருகுவது போல முலையுண்டு அவள் உயிரையும் உண்டானே கண்ணன். முன்பு கள்ளத்தனமாக சக்கரமாக அவன் முன் தோன்றினானே சகடாசுரன். அவனை தன் திருவடிகளை உயர்த்தியே உதைத்து அவன் கலக்கம் அடைந்து அழிந்து போனானே அந்த கண்ணன். திருப்பார்கடலிலே அமைந்திருக்கும் ஆதிசேஷன் என்னும் பாம்பின் மேல் அரிதுயில் கொண்டிருக்கிறானே அந்த கண்ணன். இவ்வுலக உற்பத்திக்கு மூல காரணமான அந்த கண்ணனை தம் உள்ளத்திலேயே இடைவிடாது தியானித்து கொண்டிருக்கும் முனிவர்களும் இறைவனை எளிதில் அடையும் யோகம் போன்ற உபாயங்களையும் செய்து கொண்டிருக்கும் யோகியர்களும் அலுங்காது அசையாது மெதுவாக நிதானமாக எழுந்து ஹரி ஹரி என்று திருமாலை எண்ணிப்பாடும் பேரோசை உன்னுடைய காதுகளில் கேட்கவில்லையா? ஆனால் இவ்வோசைகள் எல்லாம் எங்கள் செவி வழி புகுந்து உள்ளத்திற்கு குளிர்ச்சி தருகின்றனவே. இந்த அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகவாவது நீ எழுந்து வரமாட்டாயா? இது பாடலின் திரண்ட பொருள். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில். புள்ளும் சிலம்பினகான் என்பது இயற்கையின் அழைப்பு. காலையிலே பறவைகள் ஒலி எழுப்புகின்றன. இதில் புள்ளும் என்றால் அந்த உம்மை சிறப்பு உம்மை. காலை பொழுது எப்படி விடுகிறது என்றால் கோழி கூவுது என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள். மனித வாழ்க்கை இயற்கையோடு கலந்து நிற்கக்கூடிய தனித்த சிறப்புடையது. அது காலையில் இறை தேடுவதற்கு புறப்படுவதற்கு முன்பாக ஒலி எழுப்பி அதன் பிறகு புறப்படும். இறை தேடும் போதே இறை தேடு என்பதுதான் மனிதனுக்கும் விலங்குக்கும் இருக்கிற வித்தியாசம். அதனால் இறை தேடி அது எழுப்புகிற ஒலியை கேட்ட மாத்திரத்தில் இறை தேடி வல்லினரா இறை தேடி நாம் அந்த பெருமானை நினைக்க வேண்டாமா என்ற அர்த்தத்தில் புள்ளும் சிலம்பின என்றாள். தமிழிலே சிலம்புதல் என்றால் ஒலி எழுப்புதல் என்று பொருள். அதிகாலை எழுவதை மனிதன் பறவைகளிடமிருந்து கற்றுக்கொண்டான் என்கிறார்கள். அது மட்டுமல்ல, பறவைகள் மனிதனுக்கு எச்சரிக்கை உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு அடையாளம். ஒரு காலத்தில் காடுகளில் மனித இனம் வாழ்ந்த காலத்தில் பதுங்கி வரும் பாய்ச்சல் மிருகங்கள் குறித்து எச்சரிக்கை ஒலி எழுப்பும் இயல்பு பறவைகளுக்கு உண்டு. எனவே பறவைகளின் ஒலியை பார்த்து வருகிற நன்மை தீமைகளை மனிதன் உணர்கிற பழக்கம் அன்று தொட்டிருந்திருக்கிறது. எனவே வெளியில் விடுகிற விடியலுக்கு அடையாளமாக சொன்னாலும் பறவை ஒலிக்கும் மனித இனத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதே. புள்ளும் சிலம்பினகான். புல் அரையன் கோயில், பறவைகளுக்கெல்லாம் தலைவன் கருடன். அந்த கருடன் கோயிலிலே, அதாவது திருமாலுடைய திருக்கோயிலிலே சங்கு ஒலி எழுப்பி அழைக்கிறார்களாம். வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. வெள்ளை விழிசங்கு அது ரொம்ப தூய்மையான சங்கு. வெறும் நிறம் மட்டுமல்ல, அது எல்லா வகையிலுமே தூய்மையுடைய ஒன்று, வெண்மையுடைய ஒன்று. அது அழைப்பதற்காகவே பயன்படுத்தப்படுவதாலே விழிசங்கு கோயிலிலே நடை திறந்து விட்டது, மக்கள் வரலாம் என்பதற்கான அறிவிப்பு சங்கொலியின் மூலம் அந்த ஊருக்கு தெரிவிக்கப்படுகிறது. எனவே கோயில் அழைப்பு வந்துவிட்டதே, நீ எழுந்திருக்க வேண்டாமா? பேரரவும் கேட்டிலையோ. பறவையின் சப்தம் கூட சின்ன சின்னதாக போயிருக்கலாம். இது எத்தனை பெரிய ஒலி, சங்கு ஒலி எழுப்புகிறார்களே, ஊருக்கே கேட்க வேண்டும் என்று எழுப்புகிறார்களே, உனக்கு தெரியவில்லையா? சங்குக்கும் ஆண்டாளுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு நாச்சியார் திருமொழி நன்கு படித்தவர்களுக்கு தெரியும். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளச் செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுப்பொசித்த செங்கண்மால் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே என்று சங்கரை பாராட்டி மகிழ்ந்தவள் ஆண்டாள் நாச்சியார். எனவே வெள்ளை வெளிசங்கு
அதற்கு என்ன பெருமை என்றால் ஓங்கார ஒலி எப்போதும் சங்கிலே காதில் வைத்தால் கேட்டுக்கொண்டே இருக்கும். நமக்கு ஒரு ஆச்சரியம், கண்ணனாகிய கடவுள் குடியிருக்கிற ஊரில் வேறு ஒரு கோயிலா? கோயில் அழைப்பு என்றால் ராமாயணம் படிக்கிற போது ராமன் நாராயணனை போய் வணங்கி வந்த செய்தி இருப்பதைப் போல கண்ணன் ஊரிலும் திருமால் கோயில் இருந்திருக்கிறது. இதில் புறவிடியல் பற்றி பேசினாலும் உண்மையில் அகவிடியலை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் காலை நேரத்து அடையாளங்கள். ஆன்மீக விடியல் என்பது ஏற்பட வேண்டுமென்றால் அறியாமை, இருட்டு போக வேண்டும். நீங்கள் இருட்டை விரட்டிவிட முடியுமா? இந்த உலகத்தில் என்ன முயன்றாலும் இருட்டை விரட்ட முடியுமா? ஒரே ஒரு வேலை இருக்கிறது. ஒரு வெளிச்சத்தை நிறுவுவதுதான் மனிதன் செய்ய வேண்டிய வேலை. எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு இருட்டே போ, இருட்டே போ, இருட்டே போ என்றால் போகாது. ஆனால் ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் இருட்டு காணாமல் போய்விடும். அதுபோல் நம்முடைய அஞ்ஞானம், அறியாமை என்ற மன இருள் நீங்க வேண்டுமென்றால் நாராயணன், இறைவன், பரம்பொருள் என்ற ஒற்றை விளக்கு நமக்கு போதுமானது. அதை சொல்லிவிட்டு பிள்ளாய் எழுந்திராய் என்கிறார். பெண் பிள்ளைகளை ஏ பிள்ளை என்று அழைப்பது தமிழ் மண்ணிலே இருக்கிற ஒரு மரபு. என்ன பிள்ளை இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறியே அப்படிம்பாங்க. அது சிறு பிள்ளைகளை சொல்லுகிற வழக்கம் உண்டு. பிள்ளாய் எழுந்திராய். இந்த பிள்ளாய் என்பதில் இருக்கிற அழகு, சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறாயே. உனக்கு கோயிலுக்கு வந்து முன் அனுபவம் இல்லையா? இந்த சபரிமலைக்கு போகிற போது கன்னிசாமி என்று அழைத்து கொண்டு போவார்கள். எல்லாரும் எழுந்திருக்கிற நேரத்தில் அவர் எழுந்திருக்க மாட்டார், அந்த முறையாக பூஜையில் கலந்து கொள்ள மாட்டார். கன்னிசாமி அவருக்கு விவரம் தெரியல என்று எல்லோரும் சொல்வார்கள். இந்த பிள்ளை எழுந்திருக்கவில்லை, பிள்ளாய் எழுந்திராய் என்றார். அவள் எழுந்திராமைக்கு காரணம் சோம்பல் மட்டுமல்ல, சோம்பலை தாண்டி இன்னொன்றும் இருக்கலாம். என்ன? கிருஷ்ண மயக்கம் என்றும் காரணமாய் இருக்கலாம். மிக முதிர்ந்த நிலை ஒரு காரணமாய் இருக்கலாம். அவளுக்கு அதிர்ச்சி உண்டாகும்படியாக எழுப்புவதற்கு உரிய கண்ணபெருமானுடைய வரலாறுகளை சொல்லுகிறார்கள். பேய்முலை நஞ்சு உண்டு பூதனே என்ற ஒரு அரக்கி தாய்முலைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளநடை இட்டு சென்று பேய் முலைவாய் வைத்து நஞ்சு உண்டு பித்தன் என்றே பிறர் ஏச நின்றாய் திருமங்கையாழ்வார் பாடுகிறார். அதாவது தாயிடத்தில் அமுது உண்ணாமல் பேயிடத்தில் போய் உண்டு அவளுக்கு மேலே போவதற்கான வழிமுறையை செய்த பூதனையினுடைய வரலாறு, அரக்கியின் வரலாற்றை சொல்லுகிறார். அடுத்து இன்னொரு வரலாறு, கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. கள்ளச்சகடம், சகடாசுரன் என்ற ஒரு அசுரன் வஞ்சனையான வடிவத்தில் சக்கரமாய் வருகிறான். அப்போது பெருமான் என்ன செய்தார்? தம் கால்களாலே எட்டி உதைத்தார். தன்னை நேடி வந்த ஆபத்தை அவர் விரட்டுகிறார். என்ன நயம் சொல்வார்கள் தெரியுமா? பெருமாளுடைய திருவடி நம்முடைய கஷ்டத்தை போக்குகிறது என்பதையும் தாண்டி பெருமாளின் துன்பத்தையே போக்கக்கூடியது. இப்படிலாம் அர்த்தம் சொல்லலாமா என்று கேட்பார்கள். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன். இந்த பாசுரத்திலே துயரரு சுடரடி என்று ஒரு வாசகம் வரும். அந்த துயரரு சுடரடி என்பதற்கு வியாக்கியானம் செய்த பெருமக்கள் நம்முடைய துயர் என்று கூட அர்த்தம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்கு திருவடி இருந்தும் பக்தன் தன்னிடத்தில் வந்து அதை பெறாத போது பகவான் துயரமுறுகிறான். தாய் தன்னுடைய முலைப்பாலை தரையிலே பிச்சுமா போல அருளை அவன் பக்தர்களுக்கு வழங்குகிறான் என்று எழுதினார்கள். எனவே பெருமானுடைய திருவடி பெருமானுடைய துன்பங்களையே நீக்கியது என்றும் பொருள் கொள்ளலாம். மனிதர்களுக்கு ஒவ்வாதது ரெண்டு காரம், ஒன்று அகங்காரம், மமகாரம். அப்படி தோன்றிய அசுரர்களை அவன் அழித்திருக்கிறான். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து, இந்த உலகத்துக்கெல்லாம் மூலமான வித்து. நல்ல தண்ணீர் நனைத்துதான் விதையை நடுவார்கள். இவன் வெள்ளத்து அரவில் பார்க்கடலிலே பாம்பிலே படுத்திருக்கிறான். வெள்ளை வெள்ளத்தின் மேலொரு பாம்பின் மிசை கள்ள நித்திரை கொள்ளும் பரமன் என்பார்கள். நீர் குளிர்ச்சி, பாம்பு குளிர்ச்சி, அந்த குளிர்ச்சிக்கு மேல் குளிர்ச்சியாக கண்ணபெருமானுடைய தோற்றம் குளிர்ச்சி. முதல் தனி வித்தேயோ என்று நம்மாழ்வார் பாடுவார். ஆலமரு வித்தின் அரும் குரலன் என்று கம்பர் பாடுவார். விச்சி இன்றி விளைவது இல்லை என்று பிரகலாதனுடைய சரித்திரத்தை பாட வந்த இடத்திலே கவி சக்கரவர்த்தி கம்பன் பாடுகிறார். இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு மூல விதை உண்டு, அந்த விதை இறைவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் ஹரி 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 என்ற தியானம் செய்து கொண்டு மனத்தால் வணங்குகிறவர்கள், தியானம் செய்கிறவர்கள் முனிவர்கள். சரீரம் மனம் எல்லாவற்றையும் கொண்டு கிரியைகள் மூலமாக செய்கிறவர்கள் யோகிகள். எப்படி எழுந்திருக்கிறார்கள்? மெல்ல எழுந்து. ஒரே எழுதினார்கள், கர்ப்பிணி பெண் குழந்தைக்கும் நோகாமல் தனக்கும் நோகாமல் எப்படி மெல்ல எழுவாளும்.
அதாவது உள்ளத்திலே இருக்கிற பெருமாளுடைய தலைப்பூ ஆடாது, தலைப்புனா தலையில் வைத்திருக்கிற பூ கூட அசையாதபடி அப்படி எழுவார்களாம் அவனுடைய அடியார்கள். ஹரி என்ற வாசகத்தோடு எழுகிறார்கள். ஹரி என்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய், உன் உள்ளத்தில் புகுந்து குளிர்ச்சியினை உண்டாக்கட்டும் என்று இந்த பாசுரம் நிறைவு பெறுகிறது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர், சீர்மல்கும் மாய்பாடிச் செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடும் தொடிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனிச் செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். முதல் பாசுரம். இதனுடைய பொருளை முதலில் சுருக்கமாக பார்த்துவிட்டு பிறகு நாம் விரிவாக சிந்திப்பது பொருத்தம் என்று கருதி உரை முதலில் சொல்லிவிடுகிறேன். நேரிழையீர் சிறந்த ஆபரணங்களை அணிந்த பெண்களே, வளம் நிறைந்த திரு ஆயர்பாடியின் செல்வச் சிறுமியர்களாகிய நாம் காத்திருந்த மார்கழி மாதம், பூரண சந்திரனுடன் கூடிய பௌர்ணமி நன்னாள், நாம் அனைவரும் கூடி மார்கழி நீராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாமா? நீராட விருப்பமுடையவர்கள் அனைவரும் வாருங்கள் வாருங்கள். கூர்மையான வேலாயுதத்தை கைகளில் கொண்டவனும் கொடிய போர்த்தொழிலில் வல்லவனுமான நந்தகோபரின் திருமகன் கண்ணன், அழகிய கண்களை உடைய யசோதைக்கு வாய்த்த சிங்கக்குட்டி போன்றவன், மேக நிறத்தவன், சிவந்த கண்களை உடையவன். அவனது கண்கள் சூரியன் போன்றும் சந்திரன் போன்றும் ஒளி வீசக்கூடியவை. அவன் நாராயணன். அவன் நிச்சயம் நமக்கு நோன்பின் பலனை, அதாவது பறை அருள்வான். அதன் பயனாக உலகம் நம்மை புகழும். வாருங்கள் நீராட என்று அழைப்பதாக அமைந்திருக்கிற முதல் பாடல் இந்த பாடல். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று சிறந்த மார்கழி மாதத்திலே பௌர்ணமி நல்ல நாளிலே இந்த நோன்பு தொடங்குகிறது என்று தொடங்குகிறாள். எதை தொடங்குவதற்கும் நல்ல காலம் வாய்ப்பது என்பது பெரிய காரியம். அதிலும் இறைவனை வணங்குவதற்கு எந்த நாள் தொடங்குகிறதோ அந்த நாள் நல்ல நாள். திங்கள் என்ற சொல்லினாலே பௌர்ணமியை குறிப்பது வழக்கம், முழு நிலவை குறிப்பது வழக்கம். ஆனால் பழைய காலத்தில் காலக்கணக்கு என்பதே பௌர்ணமி நிலவை அடிப்படையாக வைத்து சாந்திராயன மாதக்கணக்கு தொடங்கியமையினால் பௌர்ணமி எப்போதும் மாதத்தின் தொடக்கமாக கருதப்பட்டது. இந்த மார்கழி மாதம் கொண்டாடத்தக்க ஒரு காலம். பல காரணங்கள். இதமான குளிர், அளவான பனி, செழுமையான மழை பெய்து எல்லா இடத்திலும் நீர் வளம் நிரம்பி இருக்கிற ஒரு காலம், மழை முடிந்து விளைச்சல் தொடங்கி இருக்கிற ஒரு காலம், கறவைகள் நிறைய பால் கொடுக்கிற ஒரு பொற்காலம். அப்பொழுது ஆயர்பாடியில் மக்கள் மகிழ்வதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அரசர்கள் கூட திக்விஜயத்திற்கு தேர்ந்தெடுத்து கொள்ளுகிற காலம் மார்கழி மாதம். எனவே அந்த மார்கழியை கொண்டாடினார்கள். அது மட்டும் அல்ல, இது ஒரு வெறும் இலக்கியம் அல்ல, ஞான நூல். ஒரு நாளை நாம் பகல் இரவு என்று பிரித்து அதில் பிரம்ம முகூர்த்தம் என்று சிற்றம் சிறுகாலைக்கு முந்திய நேரத்தை கொண்டாடுகிறோம். அப்படி ஒரு வருடமே தேவர்களுக்கு நாளாக மாறுகிற காலத்தில் மார்கழி தேவர்களின் விடியலாய் பிரம்ம முகூர்த்தமாய் கருதப்படுகிறது. மனதை மயக்கும் அந்த மாதத்தில் காற்று மண்டலம் மாசுபடாமல் இருக்கிறது. உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சி உடையதாக விளம்புகிறது. சரியாக சொல்வதென்று சொன்னால் உலகம் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பொற்காலம். உலகம் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பொற்காலம். அந்நேரத்தில் நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ளுவதற்குத்தான் மார்கழியில் நோன்பு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழியை மனிதர்கள் மட்டும் கொண்டாடுவதில்லை. நான் மாதங்களில் மார்கழி என்று கீதையில் கண்ணன் தன்னை மார்கழியாகவே அடையாளம் காணுகிறார். மதி நிறைந்த நன்னாள் என்றாள். ஒரு சின்ன குறிப்பு இருக்கிறது. மதி நிறையும் போது மதி குறையும். என்ன? மதி நிறையும் போது மதி குறையும். பௌர்ணமி நாளில் சில பேருடைய மதி பாதிக்கப்படும்.
ஆங்கிலத்தில் லுனார் என்ற சொல்லும் லுனாட்டிக் என்ற சொல்லும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. உணர்ச்சி மேலோங்குவதால் மனம் தடுமாறுகிற காலம் மதி நிறைகிற காலம். நாம் உணர்ச்சியை வென்று அறிவை கொண்டு இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த மாதம் கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாதத்தின் பௌர்ணமி கொண்டாடப்படுகிறது. மூன்த் என்ற சொல்லும் மந்த் என்ற சொல்லும் ஒன்றிலிருந்து ஒன்று அடிப்படையாக பிறந்தது என்று ஆங்கிலத்திலே ஒரு கணக்கு உண்டு. எனவே மார்கழியை கொண்டாடி அதில் பௌர்ணமியை கொண்டாடுகிறார்கள். ஒரு பெரிய அழகு, இவர்கள் நாள் பார்த்து தொடங்கினார்களோ இல்லையோ, நல்லது தொடங்கும் போது நாள் தானே வாய்க்கிறது, கோல் விழுக்காட்டிலே விழுந்தாற் போலே என்று உரை எழுதுவார்கள். தெருக்களை அடைத்த ஒரு கோலம், வீட்டு வாசல் முகம் கழுவி சாணி தன் தலையில் ஒரு பரங்கிப்பூ கிரீடத்தை வைத்திருக்கிற அருமையான வேளை. புதுமணல் பூத்த ஆற்று வெளியில் நிலவின் தகதகப்பில் கருப்பு கண்ணனுடன் கைகோர்த்து கோபிகைகள் குறவை கூத்தாடி அந்த புண்ணிய பொழுது. அந்த பொழுதை நினைத்து, ஸ்ரீமத் பாகவதத்தில் பேசப்படுகிற அந்த காலகட்டத்தை நினைத்து இந்த பெண்கள் அந்த காலத்தை கொண்டாடினார்கள். நீராட போதுவீர் போதுமினும், இறைவனை வணங்குவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை, வருகிற விருப்பம் ஒன்று மட்டும் போதும். அதைத்தான் போதுவீர் போதுமினோ என்ற வார்த்தையினால் சொன்னாள். போகிறவர்களை போகவிட்டு அவர்கள் புற அழகு பார்த்திருக்கிறாள். மற்ற இடங்களில் போட்டி இருக்கலாம். கடவுளை தரிசிப்பதில் மனிதனுக்குள் போட்டி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் தின்பண்டங்களை கூட பங்கிட்டு உண்ண வேண்டும் என்று நினைக்கிற போது கண்ணனோடு செய்கின்ற கலவியினை, கண்ணனோடு கலந்து பழகுகிற வாய்ப்பை எல்லோரும் சேர்ந்து பருகிக்கொள்ள வேண்டும் என்பதால் தான் போதுவீர் போதுமினோ என்று சொல்கிறாள். நீராட என்பது ஆற்றில் குளத்தில் ஆடுதல் மட்டுமல்ல, அவன் குணக்கடலில் குளித்தல், குணக்கடலில் குளித்தல். அதனால்தான் அடியார்களோடு போக வேண்டும் என்று அழைத்து கொண்டு போகிறாள். எங்கு போவதாக இருந்தாலும் விவரம் தெரிந்தவர்களுடன் போக வேண்டும் என்பதால் விவரம் தெரிந்த பழைய அடியார்களோடு போக வேண்டும் என்று நினைக்கிறாள். இன்னொரு குறிப்பு, கடவுளை கலத்தல் என்பது குளிப்பதைப் போல் சுலபமானது. அதனால்தான் நீராடப் போதுவீர். எனவே குளிக்க, கடவுளோடு கலக்க, என்றைக்கும் நிலைக்க, கலவி இன்பத்தில் கோபிகைகள் கண்ட அனுபவத்தை சுவைக்க, எல்லாம் சேர்ந்து நீராடப் போதுவீர் என்ற வார்த்தைக்குள் விளங்குகிறது. சில பேருக்கு குளித்தல் உடல் நனைத்தல், சிலருக்கோ அது கழுவுதல், சிலருக்கு அது தெளித்து கொள்ளுதல். சிலர்தான் உண்மையில் குளிக்கிறார்கள். குளித்தல் என்ற சொல் எப்படி பிறந்ததென்றால், குளிர்தல் ஏற்பட்டால் மட்டுமே அது குளித்தல். ஆற்றில் சுடித்தோடும் வெள்ளத்தில் நனைகிற போது ஆன்மா விழிப்படைகிறது. பிரபஞ்ச நுகர்ச்சி நீங்கி நமக்கு ஆத்ம அனுபவம் தானே கிடைக்கிறது. தண்ணீர் ஒரு தியாகி, தான் அழுக்காகி பிறரை தூய்மையாக்கும் ஒரு உன்னத தியாகி. அந்த நீராட்டம் இறை அனுபவம் என்ற பொருளிலே இங்கு பேசப்பட்டது. இது ஆயர்பாடி. எப்படிப்பட்ட ஆயர்பாடி தெரியுமா? சீர்மல்கும் ஆயர்பாடி. செல்வச் சிறுமீர்கள். சீர் என்பது என்ன? பசு, எருமை, ஆடு என்கின்ற செல்வங்கள் நிறைந்திருக்கிற இடம். 3 வகையான கன்று ஈனுவதற்கு முந்தைய பசு, கன்று ஈன்ற பசு, கன்று ஈன்று நிறுத்திய பசு, இப்படி 3 வகையான அந்த ஆனிரையும் நிறைந்திருக்கிற இடம். கண்ணன் பிறந்த பிறகு அவன் கைப்பட்டதாலே எல்லாம் அதிகமாக பால் கறப்பதால் செல்வம் செழித்தோங்கி இருப்பதால் செல்வ சிறுமீர்கள். மாடு என்பது தமிழிலே செல்வத்தை குறிக்கும். ஒரு ஆச்சரியம், கேட்டில் என்கிற ஆங்கில சொல்லும் செல்வத்தின் குறியீடு. சிறுமீர்கள் என்றது என்ன என்றால் கண்ணனுக்கு ஒத்த வயதுடையீர் என்று பொருள். இப்போது யாரை பார்க்க போகிறார்கள்? கண்ணன் திருமாளிகை, அது நந்தகோபருடைய திருமாளிகை. அவர் சாதாரணமானப்பட்டவர் அல்ல, கூர்வேல் கொடுந்தொழிலன். அச்சத்தை ஏற்படுத்துவாரா என்றால் நன்றாக சாதுவாகத்தான் இருந்தால், பசும்புல் சாப மிதியாதவராய் இருந்தார். ஆனால் கண்ணனுக்கு தொடர்ந்து அசுரர்களால் துன்பம் வந்த காரணத்தினாலே எப்போதும் கையில் வேலோடு போருக்கு தயாராக இருப்பதைப் போல் இருக்கிற கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன். அவன் குமரன், அடங்கி ஒடுங்கி இருக்கிற அழகான அப்பாவிடத்தில் அடக்கமான பிள்ளை. ஏறானந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். அவள் கண்ணுக்கு அழகு எப்படி வந்து சேர்ந்தது? அழகு, எழுச்சி, இளமை இவையுடைய கண்ணாக அவள் விளங்குகின்றாளே, எங்கிருந்து வந்தது? கண்ணனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கண்ணனை கண்ணில் குடியேற்றியதால் வந்த அழகு. ஒரு நல்ல மகனை பெற்றால் தாய் தந்தைக்கு எத்தனை புகழ் பாருங்கள்.
ஒரு ஆழ்வார் அனுபவிக்கிறார், அழுகையும் அஞ்சினோக்கும் மண்ணோக்கும் தொழுகையும் எவை கண்ட கண்ணீரே என்று அந்த யசோதையின் கண்கள் கொண்டாடப்படுகின்றன. அங்கு இளம் சிறுமி என்ற வார்த்தையை பயன்படுத்தினாள், இங்கு யசோதை இளம் சிங்கம் என்று சொல்லுகிறாள். அப்பாவிடத்தில் குமரன், ஆனால் தாயிடத்திலே எப்போதும் பிள்ளைகள் வம்பு செய்யும் இளம் சிங்கம். கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், கருப்பான உடல், அதில் சிவப்பான கண்கள். செங்கண் என்பதை சிவந்த என்று பொருள் கொள்வதை விட செம்மை என்று பொருள் கொண்டால் இன்னும் அழகு. கதிர்மதியம் போல் முகத்தார், ஒரு முகமே நிலவாகவும் சூரியனாகவும் எப்படி இருக்க முடியும்? முடியும். நீங்கள் நன்றாக நரசிம்ம அவதாரத்தை உற்று நோக்கினால், எதிரியான இரண்யகசிபுவை நெருப்பு எழப் பார்த்தவன் பக்கத்தில் இருக்கிற பிரகலாதனை